பைபிள் இஸ் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம், நம்ம கண்ணால் பார்க்கல. இதை பற்றி எந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லையோ எந்த ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சஸ்லையோ பெருசாக பேசப்படுறதில்லை. இப்போ இந்த 66 புக்ஸ் இருக்கு இல்லையா, நான் 67வது புக்காக ஒரு புக்கை ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? 16th சென்ச்சுரியில் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனில் சில புக்ஸை ஒமிட் பண்ணியிருக்காங்க. மணி மைண்டடாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த சர்ச், அதுதான் உலகம் ஃபுல்லாக இருந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ், இதுதான் உண்மை நம்பிட்டு இருந்தாங்க. பைபிளில் இருக்க எல்லா வசனமே தேவ வார்த்தை கிடையாது, அதில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவன் பேசினார்னு நம்பப்படுகிற நம்ம பார்க்கல, தேவன் பேசினதை நம்ம கண்ணால் பார்க்கல. இன்னைக்கு ஒரு பாஸ்டர் நல்ல மனசோட பரிசுத்தாவினால் நிறைந்து ஒரு புக் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன், அதை பைபிளில் ஆட் பண்ண முடியுமா? அப்படிதான் பவுல் எழுதினாரு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் காட் பைபிள் படி நம்ம யாத்திராகமத்தில் நம்ம வந்து இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கையில் நம்ம பைபிள் படிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இஸ் டூ வைலண்டாக காட்டப்பட்டிருக்காரு. இதுதான் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் சொன்ன அன்பும் ஜீசஸ் கொடுக்குற ஃபர்கிவ்னஸும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பல இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது, மாறாக பார்க்க முடியும். குழந்தைகள் உட்பட பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பல விஷயங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைகளை எப்படி வாங்கணும், என்னென்னலாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது. மோசே அத்தனை லட்சம் மக்களை வந்து வேற ஒரு கண்ட்ரி கூட்டிகிட்டு போய் புது கண்ட்ரியாக உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. இன்னி வரைக்கும் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் அமெரிக்காவில் இந்த ஸ்லேவ் ட்ரேட்னால கஷ்டப்படுறாங்க, ரேசிசம்னால. அப்போ நடந்த ஸ்லேவ் ட்ரேட்னால என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆகிய தாசனாகிய தாவீதுன்னா சொல்லுவாங்க. அந்த தாவீதுக்கு எத்தனை ஒய்ஃப் தெரியுமா? கடவுள் இதெல்லாம் ஏன் அனுமதிச்சார்? இப்போ மல்டிபிள் வைஃப் வச்சுக்கலாமா? அப்போ தாவீதே வச்சிருக்காரு. கரிஸ்மேட்டிக்காக பாட்டு பாடி சத்தமாக கைத்தட்டி ஆவியானவரால் நிரம்புறோம் டங்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பெண்டகாஸ்டல்ஸாக இருக்கணும், எல்லாருமே பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், எல்லாருமே இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும், இதுதான் பரலோகத்துக்கு ஒரே வழி, கரெக்டான வழின்னு ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கும் தாங்க பிரச்சனை வருது. அப்போது இந்த பிக் பேங் தேரி பற்றின கிடைக்கிற எவிடன்ஸஸாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் நம்ம மற்ற பிளானட்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி அது அந்த இந்த ஃபார்ம் ஆச்சு, ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எப்படி இடித்து மூன் ஃபார்ம் ஆச்சு, இல்லை எவல்யூஷனில் டாவின்சி லியோனார்டோ டாவின்சியோட தியரி ஆஃப் எவல்யூஷனில் நீங்கள் வந்து கிடைக்கிற ஃபாசில்ஸாக இருக்கலாம், இல்லை பரிமாண வளர்ச்சி, ஒரு அனிமலும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கிடைச்சிருக்க எவிடன்ஸஸ் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? அப்போ அதெல்லாம் பொய்யா? ஏன் நம்ம சயின்ஸுக்கு அகைன்ஸ்டாக நிற்கணும்? சயின்டிஸ்ட் வந்து எவல்யூஷனில் தானாக நடந்துன்னு சொல்கிறாங்க, ஏன் அதை தேவன் பண்ணியிருக்க கூடாது? I think it's high time we Christians take a solid stand. Hello everyone, welcome back to a new episode of Thinking About Something. இந்த 2026ல உங்கள் எல்லாரையும் ஒரு நியூ பாட்காஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மத்தியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஐவன் உபதி அண்ணா. ஸோ அண்ணா இன்றைக்கி நம்ம மத்தியில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் time for you to share everything to us, Anna. Hi Zebia, so happy to be here. And hi people, உங்கள் எல்லாரையும் இந்த பாட்காஸ்ட்டில் அதுவும் திங்கிங் அபவுட் சம்திங். யூஸ்வலாக வந்து கார்லலாம் உட்காந்து பேசுவேன், நிறையா வீடியோஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் இந்த பாட்காஸ்ட்டில் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸாக இருக்கட்டும், இன்றைக்கி பேச போகிற விஷயங்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் உண்மையாகவே பிலீவ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஜெபியா ஃபார் ஜாயினிங் மீ. ஷீ இஸ் அன் ஆர்ட் ஸ்டூடெண்ட், பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாங்க, குட் ஃப்ரெண்ட் இன் சர்ச். ஸோ நான் இன்வைட் பண்ணதுக்கு கூப்பிட்டு இந்த பாட்காஸ்ட் கூட வந்து பேசுறதுக்கு வந்ததுக்காக ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ அண்ணா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ணா? எந்த டாபிக் வந்து ரிலேட் பண்ணி நீங்கள் பேச போகிறீங்க? ஸோ இன்றைக்கி நான் பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்து என் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப பேர்டனான விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சின்ன வயசுலேருந்து என்ன ஃபேசினேட் பண்ண ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லலாம், இல்லை சின்ன வயசுலேருந்தே இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு பெரிய பங்கு வகிக்கிற விஷயம்னு சொல்லலாம். என்னோடய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது என்னுடைய ஃபெய்த். ரிலிஜன் அப்படின்றது ஒரு சூப்பர்ஃபிஷியலான வேர்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ வாஸ் ப்ரான் அண்ட் பாட் அப் இன் அ கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பர்சனலி. இதெல்லாம் போக என்னோடய லைஃப்பில் என்னோடய அடல்ட்ஹுட்டில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் நான் ஆசைப்பட்றேன். ரியலி கிரேட் அண்ணா. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஹியர் மெனி திங்ஸ் ஃப்ரம் யூ. ஸோ நம்ம வந்து இந்த திங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஆஸ் ஐ செட், ஜெபியா சின்ன வயசுலேருந்தே ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்ட்ராங் பெண்டகாஸ்டல் ஃபேமிலியில் பிறந்து வளர்ந்த ஒரு பையன் நான். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு நான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து போக முடிஞ்சுது.
இப்போ நான் பெண்டகாஸ்டல் ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லும்போது இட்ஸ் நாட் லைக் ஒரு பேர் கிறிஸ்தவம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேர் கிறிஸ்டியன், ஜஸ்ட் நேம் சேக் கிறிஸ்டியன் அப்படின்றத தாண்டி உண்மையாகவே வந்து காடோட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு சொல்கிறதா இருக்கட்டும், உண்மையாகவே நம்ம பைபிளை வந்து புரிஞ்சு படிக்கணும், உண்மையாகவே லைஃப்பில் ஹோலியாக இருக்கணும், உண்மையாகவே லைஃப்பில் வந்து நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இருந்தாங்க. நான் போகிற சர்ச்லேயும் சரி, இது வந்து நான் வந்து ஒரு டெஸ்டிமனியாக சொல்கிறதா இல்லை பெருமையாக சொல்கிறதா, யாருக்கு முகஸ்தூதிக்காக நான் சொல்லலை. நான் நிறையா சர்ச் பார்த்துருக்கேன், நிறையா சர்ச்சோட பாஸ்டர்ஸ் வந்து எப்படி அவங்க லீட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருக்கேன், நிறைய பேரோட டீச்சிங்ஸை நான் வந்து கவனிச்சிருக்கேன். இது எல்லாமே நான் கவனித்து பார்க்கும்போது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு நல்ல சர்ச்சை வந்து பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு கிடைச்சதுக்கு நான் வந்து தேங்க் பண்ணுறேன் காடை. ப்ளஸ் வந்து எந்த அளவுக்கு டெப்த்தாக ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட் நம்மளுக்கு தராங்க, ஆவிக்குரிய விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுறாங்கன்றதில் வந்து ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல். நான் வந்து இப்போ வரைக்கும் நான் அதை வந்து நான் அனுபவிக்கிறேன். இது ஒன் திங். இப்படி இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து நான் ஒரு அடலசென்ட்டாக வளரும் போதும் சரி, நான் சண்டே கிளாஸில் வந்து நிறைய மெமரி வர்ஸ் படித்து நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் யூத் மீட்டிங்லலாம் வந்து நிறையா வருஷம் வந்து யூத் லீடராக இருந்திருக்கேன். இப்படிலாம் வர்ஷிப் லீட் பண்ணியிருக்கேன், மெசேஜஸ் எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐம் நாட் டெல்லிங் ஐம் பர்ஃபெக்ட் அண்ட் ஹோலி, தட் இஸ் ஆல்வேஸ் தேர். நான் ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங். பட் இந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸில், ரிலீஜியஸ் திங்ஸில், சர்ச் ஓரியன்ட் திங்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டவனாகவும் எல்லாத்தையுமே உண்மையாக தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு இதன் மூலமாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அப்படி தான் நான் வந்து வளர்ந்த பையன். பட் வென் ஐ கேம் இன் டு மை அடல்ட்ஹுட், நான் வந்து ஒரு வேலை செஞ்சு நான் வந்து இந்த உலகத்தை வந்து என்னுடைய பார்வையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஒரு பையனாக, ஒரு பிள்ளையாக இருந்ததை விட இந்த புருஷனாக மாறுதுன்னு சொல்லுவாங்கள்ல, மேரேஜை பற்றி தான் சொல்ல, ஒரு அடல்ட்டாக மாறும்போது பல விஷயங்களை நான் புதுசாக கற்றுக்கிறதுக்கு ஐ பிலீவ் காட் ஹெல்ப் மீ. இந்த விஷயங்களெல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக யாராவது கேட்டாங்கன்னா, இந்த விஷயங்களை வந்து நான் எந்த இன்டென்ஷனில் பேசுகிறேன், இல்லை நான் சொல்கிற விஷயங்களை ஆராயாமல் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ள போதகர் இவர், கள்ள தீர்க்கதரிசிலாம் சொல்கிற வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படி. ஆனால் பை கடவுளுக்கு முன்னாடி உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி நான் என்றைக்குமே இன்டென்ஷனும் இருந்தது கிடையாது. நிறைய விஷயங்களை நான் என் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். பைபிளை பற்றின விஷயங்கள், நம்ம கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற அந்த கல்ச்சரை பற்றின விஷயங்கள், பல சர்ச்சஸ் கூட உள்ளே இருக்கிற கல்ச்சரை பற்றின விஷயங்கள், இண்டிவிஜுவல் கிறிஸ்டியன்ஸோட ஹார்ட்டை பற்றின விஷயங்கள், இந்த மாதிரி பல திங்ஸை வந்து நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் படி கற்றுக்க அது போக இந்த வேர்ல்டு ரியாலிட்டி, நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள், ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ் அண்ட் ஃபிலாசபி, நான் அடிக்கடி சொல்கிறது இது தான். வரலாறு, அரசியல், தத்துவம், இது 3 தான் இந்த வேர்ல்டு வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே ரன் பண்ணுறது இந்த வேர்ல்டு தான். பாலிட்டிக்ஸ்னு சொல்லும் போது அதுலேயே எக்கானமி, நம்முடைய பொருளாதாரம்லாம் வந்துடுது. ஹிஸ்ட்ரின்னு சொல்லும்போது நடந்த உண்மைகள் வந்துடுது. ஃபிலாசபின்னு சொல்லும்போது அதுவும் ப்ளஸ் நம்ம தனிப்பட்ட மனுஷனோட மனசும் அவனுடைய வாழ்க்கை பாதையும், இந்த எல்லா விஷயமும் நான் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியனாக, ஒரு பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியன் பிலீவராக, ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக எனக்குள்ள பல மாறுதல்கள், பல புது விஷயங்கள் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த புது விஷயங்களை கற்றுக்கும்போது நான் என்னை ஒரு கிறிஸ்டியன் சொல்லிக்கிறதுல படுற பெருமையை விட நான் வந்து ஒரு நல்ல மனிதனாக வாழணும், ஜீசஸ் கிரைஸ்ட்டை பிலீவ் பண்ணுறேன், அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயமாகவும், நான் ஒரு சபைக்கு போகிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், இது எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு உண்மையான மனிதனாக வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை நான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சுற்றி இருக்கவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறேன். இதுதான் ஒரு பேசிக் வாழ்க்கையாகவும், நான் இந்த சபைக்கு போகிறேன், நான் இந்த கிறிஸ்டியனாக இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியனாக இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு பிலீஃப் இருக்கிற ஒரு கிறிஸ்டியனாக இருக்கேன்றதுலாம் எனக்கு பெருமைகள் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. சின்ன வயசுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள், இது வந்து இப்படியும் இருக்குது போல், இது வந்து நான் கற்றுக்கிட்ட விதமாகவே கரெக்ட் இல்லை போல், சில விஷயங்கள் மாறி இருக்கு போலன்னா நான் கற்றுக்கிட்டேன். அதை பற்றி தான் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ண போகிறேன். ரியலி நைஸ் ஆஃப் இட் அண்ணா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தரால் வந்துட்டு பியாண்ட், நம்ம வந்து ரெகுலராக யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் பார்த்தோன்னா பைபிள் படி, அதுதான் நம்ம ப்ராக்டிஸ்க்கு எடுத்துகிட்டு வருவோம். அதை படி, மெடிடேட் பண்ணு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வர்ஷிப் பண்ணுறது, அதுதான் ரெகுலராக பண்ணுவோம். நீங்கள் பியாண்ட் தட், அதையும் மீறி வந்துட்டு நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை பற்றி படிச்சிருக்கீங்க. ஸோ அதை கேட்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேண்ணா. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறோம். நான் நீங்கள் சொன்னது வந்து இந்த ஃபர்ஸ்ட் திங்கே நான் இதை பற்றி தான் நான் வந்து பேசலான்னு இருந்தேன். One of the biggest thing, the primary thing which I learned in my journey in life as a Christian அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே the authority we give to Bible, நம்ம வந்து என்ன பேசினாலும் கிறிஸ்டியானிட்டியில், கம்யூனிட்டியில், நம்ம ஃபேமிலியில், சர்ச்சில்
யார் என்ன பேசினாலும் என்ன கருத்துக்களை சொன்னாலும் போதிக்கிறதுக்காக இருக்கட்டும், சிட்சிக்கிறதா இருக்கட்டும், வேதம் சொல்கிறது போல் சிட்சித்து உங்களுடைய வேதத்தின்படி போதிக்கிறவன் பாக்கியவான்றது மாதிரி என்ன பண்ணாலுமே வந்து பைபிள் அத்தாரிட்டேட்டிவாக வச்சுருக்கோம். அது ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங், ஒரு ஸ்பிரிச்சுவல் குரூப் வளரும்போது வி ஷுட் ஹாவ் அ ஹோலி புக், வி ஷுட் ஹாவ் அ டாக்ட்ரின் டு ஃபாலோ 100%. ஆனால் தவிர்க்க முடியாத உண்மையாக நான் என் லைஃப்பில் கண்டுபிடிச்சது என்னென்னா, நம்ம சில நேரங்களில் பைபிளுக்கு எக்ஸாஜிரேட்டட் பிலீஃபோ, ஒரு எக்ஸாஜிரேட்டட் இம்பார்ட்டன்ஸோ, இல்லை நான் எப்படி சொல்ல போனால் ஐடலைஸ் பண்ணிடுறோம் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன். உதாரணத்துக்கு பைபிள் எப்படி வந்துச்சு நம்மளுக்கு? வாட் யூ திங்க்? பைபிள் லைக் காட் இது வரைக்கும் அவங்க லைக் பாஸ்டில் நடத்தினது எல்லாம் அங்கே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க எழுதி அதை வெளியிட்டது தான். எப்படி எழுதுனாங்கன்னு பைபிள் சொல்லுது? அவங்களா எழுதுனாங்களா? காட் என்ன பேசினாங்களோ அதுக்கேற்ற பைபிள சொல்லுது, தேவ ஆவியானவர்னால் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, அவங்க பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகள்னு போட்டிருக்கு. நீர் விளம்பின வேதமே அப்படின்லாம் சொல்லுது. ஸோ பைபிள் இஸ் காட்ஸ் வேர்ட் அப்படின்னு தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். நம்ம கண்ணால் பார்க்கல. கடவுள் வந்து உட்காந்து எழுதினதையோ பரிசுத்த ஆவியானவர்னால் நிரம்பப்பட்டு எழுதினதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்கல. அது ஒரு பிலீஃப். அண்ட் அதை நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது நமக்கு தெரியுது. நம்ம அதை நம்புகிறோம், நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம விசுவாசிக்கும் போது நமக்கு அது பலன் பெறுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஹிஸ்ட்ரியில் பைபிள் இந்த 66 புக்ஸ் எப்படி கம்பைல் பண்ணப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன்? மேபி பேஸ்ட் ஆன் காட் வந்து பிறந்ததுக்கப்புறம், காட் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிபி. ஓகே, ஸோ இதை நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, இதை பற்றி எந்த ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்லையோ எந்த ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சஸ்லையோ பெருசாக பேசப்படுறதில்லை. தியாலஜி படிக்கிறவங்களா இருக்கலாம், டாக்டரின்ஸ் படிக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க மட்டும்தான் இதை பற்றிலாம் அதிகமாக படிக்கிறாங்க. அவங்களும் அடுத்தவங்க கிட்ட இதை பற்றி பேசுகிறதில்ல. ஸோ இப்போ இந்த 66 புக்ஸ் இருக்கு இல்லையா, நான் 67வது புக்காக ஒரு புக்கை ஆட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? சர்ச் ஒத்துப்பாங்களா? யாராச்சும் ஒத்துப்பாங்களா? ஆனால் 16th centuryல 1500s அந்த டைம் பீரியடில் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனில் சில புக்ஸை ஒமிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா புக்ஸ் இருந்திருக்கு. இந்த 66 புக்ஸ் படித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட சுருக்கியிருக்காங்க. மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவர் கேத்தலிக் சர்ச் மட்டும்தான் அப்போ பெரும்பான்மையான சர்ச்சாக இருந்துச்சு. வெரி லெஸ் ஆஃப் சீரியன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இருந்திருக்கு. ஆனால் ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் தான் வந்து அதிகமான சர்ச்சஸாக இருந்திருக்கு. அவங்களுடைய பல கஸ்டம்ஸ் என்ன மாதிரினா, காசு பே பண்ணி பாவ மன்னிப்பு பெறுறதோ, ஃபெய்த்துனால இல்லாமல், நம்ம சால்வேஷனை ஃபெய்த்துனால இல்லாமல் மணினாலேயோ பொருள்னாலேயோ அதை வாங்கிக்க முடியுன்ற அந்த கஷ்டமாக இருக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஹெவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பர்கட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்களாம், இந்த ஆத்துமாலாம். நம்ம அவங்க பேரில் நம்ம அண்ணனோ நம்ம அப்பாவோ நம்ம சொந்தக்காரங்க யாராச்சுமோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பேரில் நம்ம இங்கே சர்ச்சுக்கு காசு கொடுத்தா அந்த ஆத்மா வந்து ஹெவனுக்கு போயிடுமா. இன்டெலிஜென்ஸ் இது பேர். இப்படிப்பட்ட மணி மைண்டடாக மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்த சர்ச், அதுதான் உலகம் ஃபுல்லாக இருந்த கிறிஸ்டியன் சர்ச்சஸ். இதுதான் உண்மை நம்பிட்டு இருந்தாங்க. அது போக அவங்க செயின்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. இன்றைக்கும் இருக்கிற ரோமன் கேத்தலிக் பீப்புளை நம்ம பார்க்குறோம். தூய அந்தோனி, தூய மத்தேயுன்னு சொல்லி செயின்ட்டுக்கெலாம் ப்ரே பண்ணுவாங்க. மதர் மேரி கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஸ்டம்ஸ்லாம் மார்ட்டின் லூத்தர் அப்படின்றவருக்காகவும் அவர் சுற்றி இருக்கவங்களுக்கும் அது வந்து அது செட் ஆகலை. இல்லை இது வந்து பிப்ளிக்கலாக இல்லை, இது வந்து பைபிளில் இருக்கிற மாதிரி இல்லை, இல்லையே பைபிளில் சில விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கே, சில விஷயங்கள் இப்படி போட்டிருக்கே, அப்போ அந்த புக்கே தூக்கு அப்படின்னு சில புக்ஸை ஒமிட் பண்ணி அந்த புக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு 95 தீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு 95 திங்ஸை லிஸ்ட் பண்ணி இதுதான் நான் இனிமேல் புதுசாக இருக்க பைபிள், இதுதான் இனிமேல் புதுசாக இருக்க கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ரீஃபார்ம் பண்ணுறாங்க. இது இப்போ மார்ட்டின் லூத்தர் தனியாக இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா அவரை கொலை பண்ணியிருப்பாங்க. அப்போ இருந்த பீப்புள் அப்படி தான். சர்ச்சாக இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் கடவுளை நம்புறவங்களா சொன்னாலும் யாராச்சும் ஒருத்தர் பைபிளுக்கு அகேன்ஸ்டாகவோ கடவுளுக்கு அகேன்ஸ்டாகவோ பேசினாங்கன்னா அவங்கள பயங்கரமான பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் ஹெரசின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஹெரசி, இது வந்து நீங்கள் பைபிளை வந்து மாற்றுறீங்க அப்படின்னு கொலை பண்ணியிருப்பாங்க. பட் லக்கிலி மார்ட்டின் லூத்தர் அவரோட டீமாக சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் அது ப்ரொட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன். பைபிளையே மாற்றி ஜெர்மனுக்கு கொண்டு வராங்க. ஜெர்மன் டிரான்ஸ்லேஷன்லாம் அப்போ தான் வருது. இது வந்து 16th century. இதுக்கப்புறம் ஒரு 100 years கேப்பில் தான் பைபிளை இங்கிலீஷாக மாற்றுறாங்க இந்த 66 புக்ஸை. அதுக்கப்புறம் ஒரு 100 yearsக்குள்ளே தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் வருது கொஞ்சம் கொஞ்சமாக. பர்தலே மியூசிகன் பால் அப்படின்றவரால்.
அப்போது இந்த 66 புக்ஸே லாஸ்ட் 500 இயர்ஸாக தான் நம்மக்கிட்ட இருக்குது. கடந்த 500 வருஷமாக நம்ம கிறிஸ்டியன்ஸ் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? அப்போது பைபிள் ஃபஸ்ட்டு பைபிள் ஃபார்ம் ஆனதே பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் போனதுக்கப்புறம் உடனே கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த பைபிளை கொடுக்கல. எங்கேயாச்சும் பைபிள் ஒரு இடத்துல மேத்யூவில், மார்க்கில், லூக், ஜானில் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா 66 புஸ்தகங்கள் வரப்போகிறது எதிர்காலத்தில், அந்த 66 புஸ்தகம் தான் தேவன் கொடுக்குற வார்த்தை, தேவனுடைய குமாரனாகிய நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? ஏதாவது ஒரு சீஷர்கள் சொன்னாங்களா? அப்போஸ்தலர்கள் சொன்னாங்களா? பேதுரு எங்கேயாவது எழுதி வச்சிருக்காரா 66 புஸ்தகம் வரும்னு? ஏன் அது சொல்லலை? தேவனுடைய வார்த்தை, கிறிஸ்டியன்ஸ்லாம் படிக்கிற தேவனுடைய வார்த்தை, ஒரே ஹோலி புக், நம்மளுக்கு பரிசுத்த வேதாகமம்னு கடவுளே சொல்லியிருந்தாருன்னா அது சூப்பராக இருந்திருக்குமே. பவுல் ஏன் சொல்லலை இந்தமாதிரி 66 புஸ்தகம் வரப்போகுதுன்னு? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, ஜெனசிஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரானமி, ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகமும் தோரா அப்படின்னு சொல்கிறாங்க ஜூயிஷ் பைபிளில். இது யார் எழுதுனா? உஷாராக தப்பிக்கிறீங்க. ஜென்ரலாக கிறிஸ்டியன்ஸை கேட்டால் அது மோசே எழுதினார் அப்படின்வாங்க. ஆனால் அதுக்கே தேவையான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. மோசே அதில் சில பகுதிகளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். வாய் வழியாக வந்த பல கதைகள் இருக்குது. பாபிலோனியன் எக்ஸைல், அதாவது பாபிலோன் இஸ்ரேல் நாட்டை கைப்பற்றும் போது தான் இந்த டோராவே ஃபைனலாக எழுதுனாங்களாம். அது எத்தனை 100 வருஷங்கள் தெரியுமா நடந்ததுக்கப்புறம்? மோசே காலத்தில் நடந்த கதைகளாக இருக்கலாம், தாவீது கதைகள், நியாயாதிபதிகள் கதைகள், ரூத்து, இந்த மாதிரி பல கதைகள் இருக்கு இல்லையா, முன்னாடி நடந்ததாக இருக்கு இல்லையா. இது எல்லாமே பல கதைகள் வாய் வழியாக வந்த கதைகள்னு சொல்கிறாங்க. பல விஷயங்கள் அங்கங்கே துண்டு துண்டாக எழுதப்பட்ட விஷயங்கள்னு சொல்கிறாங்க. தாவீது அப்போ நீர் விளம்பின வேதம், வேதமே எனக்கு வெளிச்சம், எனக்கு பாதைக்கு தீபமாக இருக்கிறது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், இதெல்லாம் இப்போ நம்ம இருக்கிற 66 புஸ்தகம் கிடையாது. தாவீதுக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ, எதெல்லாம் அவர் காடோட வேர்டுன்னு நம்பினாரோ அதை தான் நீர் விளம்பின வேதம்னு தாவீது சொல்கிறாரு. இந்த டோராவே இத்தனை 100 வருஷம் கழிச்சு ஃபார்ம் ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் 100 வருஷங்கள், பல வருஷங்கள் கழிச்சு தான் ஒரு புக்ஸாக உங்களுக்கு இதாகுது. தாவீது அதுக்கு முன்னாடி சங்கீதம் எழுதுறாரு, சாலமோன் அவர் காலத்தில் எழுதுறாரு, தீர்க்கதரிசிகள்லாம் சேர்ந்து எழுதுறாங்க. ஜூவிஷ் கேனான் அப்படின்னு சொல்கிறாங்க. AD 90, அதாவது ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட், அந்த டைமில் ஜூவிஷ் கெனான் அப்படின்ற ஒரு ஃபார்முலேட் பண்ணி ஒரு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு அப்போ தான் நியூ டெஸ்ட்மெண்ட் 39 புக்ஸும் ஃபார்ம் பண்ணுறாங்க ஒரு கமிட்டி சேர்ந்து. அதுக்கப்புறம் நியூ டெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் மியூராட்டோரியன் ஃப்ராக்மெண்ட்னு ஒரு கமிட்டி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் ஹிப்போ, கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் 200-300 வருஷம் கேப் இருக்குது. அட்லீஸ்ட் 100 வருஷம் கேப் இருக்குது. உங்களுக்கு என்ன வயசாகுது? சாரி, மேபி ஒரு 20s இருப்பீங்க. நானும் 20s தான் இருக்கேன், லேட் 20s. நம்மெல்லாம் நம்ம லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசோ 70 வயசோ முடிஞ்சிடும். நம்ம 100 வருஷத்துக்கு மேலே என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. பல 100 வருஷமாக ஒரு விஷயம் மாறிட்டே இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க இறந்து போயிருப்பாங்க. அடுத்தடுத்து புதுசாக வந்தவங்க அவங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? தெரியாது. அவங்க எதனால் இந்த புக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, எதனால் இந்த புக்ஸை ஒமிட் பண்ணுறாங்க யாராவது சொல்ல முடியுமா? அந்த கமிட்டி என்ன யோசிச்சாங்க நம்மளுக்கு இப்போ தெரியுமா? அவங்க ரோமன் கேத்தலிக் சர்ச் சேர்ந்து, இது எத்தனை பெண்டகாஸ்டல் ஆண்டிஸ்க்கு தெரியும் எனக்கு தெரியல. நான் சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் பேசுகிறேன், நத்திங் நெகட்டிவ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம சர்ச்சஸில், பெண்டகாஸ்டல் சர்ச்சஸில் பார்க்குற அங்கிள்ஸ் ஆண்டிஸாக இருக்கலாம், ஒரு 50 வயது 60 வயது, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தங்களுடைய, அது நல்லது, அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம், அவங்க போகிற பாதை, அவங்க அதனால் பல நன்மைகளை அவங்க குடும்பத்தை நல்லா நடத்தியிருக்காங்க, அதை பற்றி நான் சொல்ல வரல. ஆனால் நம்மலாம் ஒரே சரீரம், நம்மலாம் ஒரே சபைன்னு சொல்லும்போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க இந்த பைபிள், இந்த பெண்டகாஸ்டல், இந்த வழிமுறை தான் கரெக்டு அப்படின்னு அடித்து பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் உண்மை வரலாறு என்னென்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னதே ஜீசஸ் கிரைஸ்டா. உள்ளதை உள்ளபடியும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மீறினது தீமையினால் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்காரு. அப்போ உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் அந்த பெண்டகாஸ்டல் ஆண்டிஸ்ன்னு கேட்டேன்னா, ரோமன் கேத்தலிக் சர்ச்சஸ் இப்போ எவ்வளோ வெறுக்கிறாங்க. பெண்டகாஸ்டல் பல பேர் ரோமன் கேத்தலிக்லாம் இன்னும் ஒழுங்காக ரசிக்கப்படல,
இது ஒரு விசுவாசம், இது ஒரு வகையான நம்பிக்கை இல்லையா? அவங்க இன்னும் வந்து கரெக்டாக ஆவியானவரை பெறலை, அவங்க இன்னும் ஒழுங்காக அபிஷேகம் பெறலை, அவங்க வந்து ஞானஸ்தானம்லாம் சரியாக பெறலை, அவங்களுடைய வழிமுறைகளே வேறு. ரோமன் கேத்தலிக்னாங்க. அந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் இந்த புக்ஸையே ஃபார்முலேட் பண்ணாங்க. அப்போவே ஃபார்ம் பண்ணும்போதே பல புக்ஸை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அவாய்ட் பண்ணாங்க? அப்போ அதெல்லாம் ஆவியானவரால் எழுதப்படலையா? அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழித்து ஒரு 1000 வருஷமாக ஜனங்க வந்து ஒரு பைபிளை படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் கிடையாது, உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் கிடையாது, கல்வெட்டுகளும் பேப்பரஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பேப்பரில் எழுதி தான் வந்து காப்பீஸ் தான் ஆக்கப்பட்டுச்சு. எல்லா மக்களுக்கும் வந்து பைபிள் போய் சேராது. வெறும் சர்ச்சஸில் ஜெபாலயங்களில் இருக்கும், சுருள்களாக இருக்கும், இப்படி தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது வந்து ப்ராட்டஸ்டன்ட் ரீஃபர்மேஷன் நடந்து சில புக்ஸ் எல்லாம் வந்து ஒமிட் பண்ணியாச்சு. இப்போ இதே ஆன்டிஸ் அங்கிள்ஸ் இல்லை இந்த பிலீஃபில் இருக்கிற சர்ச் வந்து 16th சென்ச்சுரியில் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ண விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. அப்போ நடந்த ஹிஸ்ட்ரி என்னது? நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுறது என்னது? நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே நான் எப்படி வளர்க்கப்பட்டோம், எப்படி கிறிஸ்டியானிட்டியை காமிக்கப்படுறோம் அப்படின்னா, இது ஒரு மதம் கிடையாது, இது வந்து உண்மையான இயேசு கிறிஸ்துவனோட உறவு, இது ஒரு விசுவாச பாதை, இது மற்ற மதங்கள் போல் கிடையாது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது இல்லையா? பொய்யான நம்பிக்கைகள் இருக்கக்கூடாது, எக்ஸாஜரேட்டட் ட்ரூத்ஸ் இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பைபிள் பற்றின விஷயங்களில் எனக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ என்ன பைபிளை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? இல்லை இப்போ 66 புஸ்தகம் இருக்குது, அப்போ அதெல்லாம் பொய். இந்த புஸ்தகங்களை நம்ம படிக்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் இந்த 66 புக்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம கையில் இருக்கிற 66 புஸ்தகம் தான். இதில் கதைகள் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த 66 புஸ்தகம் முழுமையாக தேவனுடைய வார்த்தையான்னு கேட்டால், இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தையா? அது நடந்த ரெக்கார்ட். 40 நாள் வந்து விடாமல் மழை பெஞ்சுது நோவா காலத்தில், அது தேவனுடைய வார்த்தையா? இல்லை, அது ஒரு ரெக்கார்டு. பைபிளில் இருக்க எல்லா வசனமே தேவ வார்த்தை கிடையாது. அதில் தேவனுடைய வார்த்தை இருக்குது. தேவன் பேசினார்னு நம்பப்படுகிற, நம்ம பார்க்கல, தேவன் பேசினதை நம்ம கண்ணால் பார்க்கல, நம்பப்படுகிற வார்த்தைகள் எழுதியிருக்காங்க, அது தேவனுடைய வார்த்தை. ஆவியானவர்னால் நிரம்பி சபைகளுக்கும் இண்டிவிஜுவல் பீப்புளுக்கும் மக்களுக்கும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க, அது தேவனுடைய வார்த்தை. இது போக பைபிளில் கதைகள் இருக்குது, பைபிளில் நடபடிகள் இருக்குது, ராஜாக்கள் பண்ண விஷயங்கள், நியாயாதிபதிகள் பண்ண விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதுக்கு போக கதைகள் இருக்குது, வாய் வழியாக சொல்லப்பட்ட கதைகள் நிறையா இருக்குது. அது எல்லாமே எழுத்தின்படியே உண்மையாக இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. பல இன்சிடென்ட்ஸ் பல வாய் வழியாக சொல்லப்பட்டது, ஒருத்தருக்கு பல 100 வருஷமாக கடத்தப்பட்டது, அதெல்லாம் எழுத்தின்படி உண்மையாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ இந்த 66 புஸ்தகத்தை நம்ம லைஃபுக்கு நம்ம வந்து ஒரு ஃபெய்த்தில், நம்ம ஒரு நம்பிக்கையில், நம்ம காட் கிட்ட கேட்டு நம்ம பாத்தில் நடக்கும்போது நம்ம லைஃப்பில் அது வெளிப்படுதே தவிர, இந்த புக்கை வந்து நம்ம ஐடலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி ஒரு பாஸ்டர் நல்ல மனசோட பரிசுத்தாவினால் நிறைந்து ஒரு புக்கு எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை பைபிளில் ஆட் பண்ண முடியுமா? அப்படி தானே பவுல் எழுதினாரு, அப்படி தானே பேதுரு எழுதினாரு. ஆவினால் நிரப்பப்பட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஜனங்களுடைய பக்தி விருத்திக்காக புக்கு எழுதினாங்க. 100 வருஷம் கழிச்சு யாரோ வந்து அதை பைபிளில் ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம கையில். பேதுருக்கே தெரிஞ்சிருக்காது உலக மக்கள் ஃபுல்லாக இந்த புக்கை படிப்பாங்க, என் புக்கை படிப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. பவுல் எபேசுக்கு எழுதினது அவர் எபேசுக்கு மட்டும் தான் லெட்டராக எழுதினார் நினச்சிட்டு இருந்திருப்பார் இல்லையா? அப்போ இன்றைக்கி ஒரு உண்மையான பாஸ்டர் ஒரு உண்மையான மனசோட பைபிளை கோட் பண்ணியே, வசனங்களை கோட் பண்ணியே, ஒரு கொஹரண்ட்டாக பக்தி விருத்திக்காக, மக்கள் நல்ல விஷயங்களுக்காக நிறைய விஷயங்களை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் சூழலோடு சேர்த்து எழுதினார்னா அதை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு யாருக்கும் பவர் இல்லை இல்லையா? இப்போலேருந்து 500 வருஷம் கழிச்சு 1000 வருஷம் கழிச்சு யாராச்சும் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி பண்ணாங்க, நம்ம தடுக்க முடியுமா? நம்ம உயிரோடு இருப்போமா? இருக்க மாட்டோம். அது நடக்காதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால்? ரெவலேஷன் வரைக்கும் ஆட் வச்சுட்டு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 3 புக், ஒரு 4 புக் கடந்த 100 வருஷத்தில் எழுதப்பட்ட ஆவினால் நிரப்பப்பட்டு பைபிள் மாதிரியே இருக்கிற விஷயங்களை இருக்குது இந்த புக்ஸில் அப்படின்னு அந்த புக்கை ஆட் பண்ணாங்கன்னா அதுவும் தேவ சித்தம் தானே. அப்போ பைபிள்ன்றது சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம 66 புஸ்தகத்தில் அடக்க முடியாதுன்றது தானே உண்மை. எப்படி எழுத்துக்கள்னாலையும் ஒரு 66 புஸ்தகத்துலையும் கடவுளை எப்படி அடக்க முடியும்? தேவனை விசுவாசிக்கிறதும் தேவனுடைய நம்ம அவரோட வாழ்க்கையில் நம்ம அவரோட வாழ்கிறதும் நம்ம இந்த பைபிளை ஐடலைஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பைபிளை வச்சு நம்ம யாரும் ஏமாற்ற விட மாட்டோம். இன்றைக்கி சில பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணணும், முட்டி போட்டுட்டே பைபிள் படிக்கணும். அதில் ஒரு பாஸ்டர் எனக்கு அவர் பிடிக்கும் கூட,
உப்பு மேலே முட்டி போடணும். கல்லுப்பு வாங்கி போடணுமா? கல்லுப்பு வாங்கி போட்டு அதில் முட்டி போட்டு பைபிள் ரொம்ப நேரம் படிப்பாராம். அப்படியாச்சும் ஆண்டு வந்து நம்மளுக்கு மனமிறங்குவாருன்னு நினைப்பாராம். ஒரு மற்ற மதத்தினரை நம்ம எப்படி இந்த இத்தனை வருஷமாக ட்ரீட் பண்ணிட்டு இருந்திருக்கோம்? அவங்களுடைய நம்பிக்கைகளை சாங்கியம் சடஞ்சாரம்னு சொல்கிறதும் மூட நம்பிக்கைகள்னு சொல்கிறதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் ஒரு பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில். நமக்குள்ளே ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னார்னா அது அவருடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடணுமா? இல்லையே. நீ உன் வேதத்தை சுமந்தால் நாளைக்கு உன் வேதம் உன்னை சுமக்கும். எப்படி சுமக்கும்? அதுக்கு என்ன அர்த்தம்? வேத வசனங்கள் நம்ம மனசில் வச்சுக்கிறனாலோ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாலோ நம்ம லைஃப்பில் கடவுள் நம்மளை சுமப்பாருன்னு சொல்லலாம். பிரிண்ட் பண்ணப்பட்ட அந்த பைபிளை சுமக்கிறதுனால நம்மளை சுமக்க போகிறாங்களா கடவுள்? இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் நம்மளை விட்டு பிரியும் அப்படின்றது தான் நான் கற்றுக்கிட்டேன். இதுலேயே எனக்கு ஒரு கொஷன் இருக்கான்னா, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா 66 புக்ஸையும் வந்துட்டு ரொம்ப ரீஃபைன் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குல்ல, மேத்யூ பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. லைக் மேத்யூவே வந்து பயங்கரமாக எலாபரேட் பண்ணி நிறைய இதில் மிஸ் பண்ண கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் இருக்கிற மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு புக்ஸுக்குமே சில இடத்துல வந்து லைப்ரரிஸில் பார்த்தோன்னா அந்த மாதிரி பைபிள்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதையே வந்துட்டு அதையே நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கக்கூடாது, இதை மட்டும்தான் படிக்கணுமா, இல்லை அதையும் we can read it? அகைன் நான் இவ்வளோ நேரம் இப்படி பேசினாலும் பைபிளில் நீங்கள் சொன்ன மாதிரி பல வேர்ஷன்ஸ் இருக்குது, பல வருஷமாக பல விதமான டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஓகே. பட் லெட் நோ ஒன் டிசீவ் அஸ். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு ஆசை என்னென்னா பைபிளில் அது ஒரிஜினல் லாங்குவேஜில் நம்ம படித்து பார்த்தா தான் ஒரு எக்ஸாக்ட் கான்செப்ட்ஸ் புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ஃபுல்லாக ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கு, நியூ டெஸ்ட்மென்ட் ஃபுல்லாக அரமைக்லேயும் ஹீப்ரூலையும் எழுதப்பட்டிருக்கு, அப்புறம் க்ரீக்கில் எழுதப்பட்டிருக்கு நிறையா போர்ஷன்ஸு. அதுக்கப்புறம் ஏர்லி டிரான்ஸ்லேஷன்ஸே லாட்டின் தான். நம்ம எங்கேயோ இருக்கோம், இங்கிலீஷ்லேருந்து நம்மளுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண மாதிரி. ஸோ அந்த ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது எப்பவுமே நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன், நான் பைபிள் மட்டும் சொல்ல, எனி லிட்ரேச்சர் இன் திஸ் வேர்ல்டு ஆரிஜின் படிக்கிறது தான் இது. அது நிறைய விஷயங்கள் மாறி மாறி எழுதலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் மாறுறாங்க அப்படின்னா மேபி அதில் நிறைய ஹெரசிஸ் வரலாம். பட் whoever is comfortable in whatever God will speak. ஒரு மனுஷன்கிட்ட கடவுள் பேசணும்னு நினச்சாருன்னா எப்படியாச்சும் அவர் அவங்க கூட பேசுகிறத நான் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் எனி வேர்ஷன், இட்ஸ் அபவுட் த இன்டென்ஷன். ஒருத்தவங்க வந்து தவறாக தான் பைபிளை படிக்கணும்னு நினச்சாங்கன்னா தவறாக தான் தெரியும் அவங்களுக்கு பைபிள் ஃபுல்லாக படிக்கும் போது. நல்ல இன்டென்ஷனோட படித்தாங்கன்னா எனிதிங்காக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இதை பற்றி நான் பேசினதுனால இன்னொரு பேச மறந்துட்டேன். இது மட்டும் இல்லை, பைபிளோட ஹிஸ்ட்ரி மட்டும் வந்து இது கரெக்டு, ஹிஸ்ட்ரி வந்து இப்படி நம்மளுக்கு பீப்புளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்றது இல்லை. இன்னொரு பெரிய விஷயம் பைபிளை பற்றின விஷயம் எனக்கு வந்து நான் ஒரு அடல்ட் ஆகும்போது ஒரு கிறிஸ்டியனாக நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம இத்தனை வருஷம் நம்ம யோசிக்கலையேன்னு ஃபீல் பண்ண சில விஷயங்கள் இருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் வெர்சஸ் நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட் காட் வெர்சஸ் நியூ டெஸ்டமெண்ட் காட். இது வந்து இப்போ நான் பேச போகிற சில விஷயங்கள் அடுத்த 5 நிமிஷத்துக்கு நான் எதாவது பேசுகிறேன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே ஆன்சர் இருக்குதுன்னு நினச்சி நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷமாக ஆன்சரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு அந்த எந்த ஆன்சருமே அவர் எந்த ஒரு அவங்க கொடுக்குற ஆன்சரில் எனக்கு வந்து உடன்பாடு இருந்ததில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட் காட் பைபிள் படி நம்ம யாத்திராகமத்தில் நம்ம வந்து இஸ்ரேல் மக்களோட வாழ்க்கையில் நம்ம பைபிள் படிக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் டூ வைலண்ட்டாக காட்டப்பட்டிருக்காரு. இதுதான் உண்மை. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் சொன்ன அன்பும் ஜீசஸ் கொடுக்குற ஃபர்கிவ்னஸும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பல இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது, மாறாக பார்க்க முடியும். இதுக்கு பல வருஷமாக இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். இஸ் காட் அ மர்டரர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன பேசியிருக்கேன்றதை நான் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். பல வருஷமாக காட் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஜனங்கள் நடத்துகிறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபர்கிவ்னஸ் பற்றியும் அன்பை பற்றியும் ஜீசஸ் மூலமாக பேசுகிறார். இப்போ வரைக்கும் நிறையா பாஸ்டர்ஸ் பிலீவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் வந்து அவ்வளோ ஹோலியான ஒரு காட், அவ்வளோ பரிசுத்தமான ஒரு காட், அவர் வந்து தீமையை பாராத சுத்த கண்ணர். அந்த ரைச்சஸ்னஸை நிலைநாட்டுறதுக்கு அப்படி தான் ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும், ஜனங்களை அட்டாக் பண்ணி தான் ஆகணும், அவங்கள பனிஷ் பண்ணி தான் ஆகணும். அப்படி கடவுள் அவங்க முன்னாடி வந்து நிற்கும் போதே அவங்க நம்பலை. அப்போனா அவங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் அதுதான். அந்த காலத்து மக்களுக்கு அதுதான் தேவைப்பட்டுச்சு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டார். அவரோட ரத்தத்தினால் நம்மளாம் மாற்றப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் காடோட அந்த ஜஸ்டிஃபிகேஷனே மாறிடுச்சு, நம்மளுக்காக அவர் ரத்தம் செஞ்சுட்டாரு இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் பைபிளை நீங்கள் கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் பீப்புள். அங்கே உங்களுக்கு வார்ஸ் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் போர் புரிஞ்சிருக்காங்க. அந்த போர்களில் ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்களை தாக்குறதுக்காக போகிறாங்க. அந்த ஊர் ஜனங்களை வந்து குழந்தைங்களெல்லாம் கொலை சொல்லி கடவுள் சொன்னாருன்னு எழுதியிருக்காங்க.
குழந்தைகள் உட்பட பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினார்கள், அங்கே சிறு பிள்ளைகள் உட்பட நீ வந்து வெட்டி கொண்டு போடுவாயாக அப்படின்னு தேவன் சொன்னாராம். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ண வார் தான் இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ஆகுதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, அப்போ ஸ்டார்ட் பண்ண வார்ன்றதை விட இந்த ஹிஸ்ட்ரியும் ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மக்களுமே பல வருஷமாக இன்னொரு நாட்டு மக்களை தாக்கிட்டு தான் இருக்கோம் இன்னி வரைக்கும். வார் இன்னி வரைக்கும் முடியலையே. நம்ம சமாதானமாக இருக்கோம். ஏதோ ஒரு கண்ட்ரி 2 கண்ட்ரி வார் போயிட்டுருக்கு. இப்போது 100 years பேக் World War I இருந்துச்சு. ஒரு 70 years பேக் World War II நடந்துச்சு. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. வார் அப்போ நல்ல விஷயமா? இல்லையே. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்ததுக்கப்புறம் உலகத்தில் வாரே இல்லாமையே ஆச்சு. அப்போது வார் தான் இருந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் காட் வந்து அவங்களுக்கு இந்த லேண்டை கொடுக்குறேன், இந்த லேண்டை அவனுக்கு தரேன், இந்த நாடை உனக்கு கைப்பிடிக்க நான் உனக்கு கைப்பற்ற நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி அவங்க போய் அவங்கள கொன்னாங்க. ஆனால் எழுதி வைக்கும் போதும் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அவங்க ஜென்ரேஷன் கிட்ட சொல்லும்போது கடவுள் நமக்கு இந்த லேண்டை கொடுத்தாரு, இந்த ஜனங்களை கடவுள் வெட்டி போட சொன்னாருன்னு எழுதி வச்சிருக்கலாம் இல்லையா? நான் ஆராதிக்கிற கடவுள் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற கடவுள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் குழந்தைங்கள்லாம் கொலை பண்ண சொல்லுவாருன்னு நான் எப்படி வந்து நம்புறது? எனக்கு அதுக்கு என்றைக்குமே அதனால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் இந்த காலத்தில் 4000 வருஷம் கழித்து இயேசு கிறிஸ்து மூலமாக மன்னிக்கிற தேவனால் அன்னைக்கு வந்து குழந்தைங்கள்லாம் மன்னிக்க முடியலையா? கொண்டு தான் போட முடிஞ்சுது, அவரால் அதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது உண்மையா? இன்றைக்கும் இதே காரணத்தை வச்சு பல நாடுகள் பல குழந்தைங்களை கொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கும் வார் நடக்குது. பல நம்பிக்கைகளுக்காகவும் பல அஜெண்டாஸ்க்காகவும் குண்டு போடுறாங்களா இல்லையா? கன்னால் சுடுறாங்களா இல்லையா? அன்றைக்கி குண்டு இல்லை, கன் இல்லை, அப்போ பட்டயத்தால் தான் வெட்ட முடியும். அப்போ தேவன் தான் சொன்னாருன்னு எழுதி வச்சதுக்காக கடவுள், நான் ஆராதிக்கிற கடவுள் வந்து குழந்தைங்களாம் கொண்டுட்டாரு அப்படின்னு நம்பணுமா என்ன? அப்போ பைபிள், இதனால நான் சொன்னேன் பைபிளை பகுத்தறிவோடு படிக்கணும். அப்போ எழுதி வச்சவங்க எதனால அப்படி எழுதினாங்க? அவங்க அதை கடவுள் சொன்னால் தான் நம்பியிருக்கலாம் இல்லையா? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பல விஷயங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு அடிமைகளை எப்படி வாங்கணும், அடிமைகளை எப்படிலாம் வாங்கணும், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, எப்படி தூபம் காட்டணும், சாக்ரிஃபைஸ் பலிபீடத்துக்குள்ள வந்து என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஒரு அனிமலோட பார்ட்டை எப்படிலாம் கட் பண்ணி எந்தெந்த இடத்துலலாம் போடணும், இப்படிலாம் காட் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வரல. கேட்டால் ஜீசஸ் கிரைஸ்ட் மறிச்சிட்டாராம், அதனால எல்லாத்தையும் மாற்றிட்டு. அப்போ கடவுள் ஏன் முன்னாடி அதை சொல்லியிருக்க போகிறாரு? கேட்டால் இப்படிலாம் சொல்லி அவருடைய பரிசுத்தத்தை காட்டி அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக படித்து பார்த்தோன்னா அந்த ஜனங்கள் நாங்கள் கடவுளை வணங்குறதுக்கு தங்களுக்கு சில வழிமுறைகள் தேவைப்பட்டுச்சு. மோசே அத்தனை லட்சம் மக்களை வந்து வேற ஒரு கண்ட்ரி கூட்டிகிட்டு போய் புது கண்ட்ரியாக உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு. கடவுள் கொடுக்குறாருன்னு அவங்க விசுவாசிச்சாங்க. கடவுளோட நான் என்கிட்ட பேசுகிறாரு, கடவுள் தான் இதெல்லாம் சொல்கிறார், அதுதான் நியாயம். அவங்களுக்கு அது நல்லதுன்னு பட்டுச்சு. அதெல்லாம் அவங்க கெட்டதாக பண்ணல. அடிமைகளை கூட வாங்கிட்டு நல்லதாக நடத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் அடிமைகளை கொடுமைப்படுத்தக்கூடாது, நியாயமாக நடத்துங்க அடிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடிமை வாங்கலான்னு சொல்லியிருக்காரு காட். அந்த அடிமை வியாபாரத்தினால இத்தனை வருஷமாக உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு எல்லா நாடுகள்லையும். இன்னி வரைக்கும் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பீப்புள் அமெரிக்காவில் இந்த ஸ்லேவ் ட்ரேட்னால கஷ்டப்படுறாங்க, ரேசிசம்னால. அப்போ நடந்த ஸ்லேவ் ட்ரேட்னால, அடிமைகளாக கொண்டு வரப்பட்டதுனால. ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொடூரமாக ஒயிட் பீப்புள் ஆஃப்ரிக்காவிலேருந்து அடிமைகளை கடத்தி நாடு கடத்தி கொடுமைப்படுத்தி அவங்கள வேலை வாங்கியிருக்காங்க. பைபிள் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? இல்லை. நியூ டெஸ்ட்மெண்ட் காலத்துலேயும் அடிமைகள் இருந்தாங்க. ரோமன் இதில் அவங்களுடைய பல கலாச்சாரங்களில் இருந்தாங்க. அது ஸ்லோவாக அப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது? ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து ஆட்சியிலையோ இஸ்ரேல் மக்கள் புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க, புதுசாக ஒரு லேண்டு அவங்களை கைப்பற்றி புது கண்ட்ரியாக உருவாகும்போது அவங்களுக்கு கடவுள் மேலே இருந்த புரிதல் அவ்வளோதான். அவங்களுக்கு தூபம் காட்டுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பலி செலுத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அவங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு கடவுள் சொல்கிறாருப்பா இப்படின்னு வாழ்கிறதுக்கு ஆசை இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் ஃபார்முலேட் பண்ணி எழுதுகிறாங்க. 4000 வருஷம் கழித்து ஸ்லோவாக எல்லாம் மாறுது, ஸ்லோவாக டெவலப் ஆகுது, கல்ச்சர் டெவலப் ஆகுது, கடவுளை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு புரிதல் டெவலப் ஆகுது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மல்டிபிள் ஒய்ஃப்ஸ். என் இருதயத்துக்கு ஏற்றவன் யார் பைபிளில்? தாவீது. என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஆகிய தாசனாகிய தாவீதுன்னெலாம் சொல்லுவாங்க. அந்த தாவீதுக்கு எத்தனை ஒய்ஃப் தெரியுமா? கணக்கே கிடையாது. அநேக மனைவிகளை விவாகம் பண்ணினான்னு போட்டிருக்கு. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒய்ஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அநேக மனைவிகளை விவாகம் பண்ணினான்னு போட்டிருக்கு. தாவீது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருக்குமே எத்தனை ஒய்ஃபு? ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள்,
யாக்கோபுக்கு எத்தனை மனைவி, நிறைய பேர் நம்ம மதிக்கக்கூடிய நம்ம பைபிளில் இருக்கிற பீப்புளுக்கு எத்தனை கடவுள் இதெல்லாம் ஏன் அனுமதிச்சார்? இப்போ மல்டிபிள் வைஃப் வச்சுக்கலாமா? அப்போ தாவீதே வச்சிருக்காரு. தாவீதே மல்டிபிள் மேரேஜ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ தேவனுடைய இருதயத்தை கேட்டு எப்படி? அப்போ தேவனுடைய இருதயத்தை கேட்டாலும் தாவீது இருந்திருப்பாரு. அப்போ கிளீனா there is a cultural difference, there is a perspective difference in Old Testament and New Testament. How they viewed God, how they saw God, how they wanted to worship God and how they wanted to lead their life. அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்தணுன்றதுக்காகவும் கடவுளை நம்ம எப்படி பார்க்கணுன்றதுலையும் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பல கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கு. இது தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இப்போவும் வந்து நிறைய பேர் வந்து அந்த காலத்து மக்களுக்கு தேவன் வந்து அதாவது சில பேர் எந்த அளவுக்கு முட்டு கொடுக்கணும், பைபிள் எழுதியிருக்கு பெண்டகாஸ்டல் பிலீஃப்ஸ் இல்லை கடவுள் பற்றின பிலீஃப்ஸ், இதை நான் எப்படியாவது சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, தேவனுடைய மக்கள் நிறைய ஒய்ஃப்ஸ் வச்சுருந்தாங்கன்னா நிறைய குழந்தைங்க பிறக்குமா, தேவ சந்ததி பெருசாக இருக்குமா, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஏன் இப்படி பேசுகிறாங்க? என்ன அஜெண்டா பின்னாடி? ஜஸ்ட் பிகாஸ் ஒரு எழுதின விஷயங்களை அப்படியே பேசணுன்றதுனால. கரெக்டாக இன்னி வரைக்கும் வந்து மற்ற ரிலிஜன்ஸில் சில கல்ச்சர்ஸில் மல்டிபிள் ஒய்ஃப்ஸ் கரெக்டுன்னு இருக்கு இல்லையா? பாலிகமின்றது பை லா, பை தேர் ஃபெய்த் வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா, கரெக்டாக ஃபேமிலி லீட் பண்ணாங்கன்னா, கரெக்டாக வந்து காட்லியாக இருந்தாங்கன்னா மோர் தென் ஒன் மேரேஜ் பண்ணிக்கலான்ற கல்ச்சர் இன்றைக்கும் இருக்குது இல்லையா? இதே மாதிரி தான் அன்றைக்கி ஜனங்க இருந்தாங்க. அப்போ என்ன மாறிச்சு? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எங்கேயாச்சும் வந்து இதுக்கப்புறம் ஒரு மனைவி தான் இருக்கணும்னு ஜீசஸ் சொன்னாரா? அது எழுதியிருக்கா? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எங்கேயுமே வந்து இனிமேல் ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும் அப்படின்னு ஜீசஸ் எங்கேயுமே சொல்லலை. அதுக்கு மாறாக ஜீசஸ்கிட்டே கேட்குறாங்க வந்து டவுட்ஸு. இது மாதிரி ஒரு விமன் வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எல்லாமே இறந்துட்டா அவங்க தம்பி கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் குழந்தை எல்லாமே இறந்துட்டா தம்பி கல்யாணம் பண்ணுறாங்க, இப்படி 5 பேரை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கடைசியில் வந்து பரலோகத்தில் யார் அவங்களுக்கு ஹஸ்பண்டாக இருப்பா? ஜீசஸ் அங்கே வந்து ஒருத்தர் தான்ப்பா கல்யாணம் பண்ணணும், 5 பேர்லாம் பேசாதீங்கன்னு சொல்லலை. கல்ச்சர் வேற. ஆனால் ஸ்லோவாக இந்த பாலிகேமி மோனோகேமியாக மாறிடுச்சு. இது உலகம் ஃபுல்லாக கல்ச்சர் வேற. அந்த காலத்தில் இருந்தவங்க பல மனைவி வச்சு நம்ம வாழலான்னு ஆசைப்பட்டாங்க. ஸ்லோவாக அது வந்து லவ் டெவலப் ஆச்சு. ஒருத்தரை லவ் பண்ணுறதே நல்லது, ஃபேமிலி எக்கனாமிக் சிச்சுவேஷன் மாறிச்சு, நம்ம ஒருத்தரோட வாழ்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு ஸ்லோவாக மாற ஆரம்பிச்சுது. கடவுள் வந்து மனிதர்களாக வாழ விட்டார். நீங்கள் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா, பலி செலுத்தணுமா, செலுத்துங்க. கடவுள் சொல்லிட்டாருப்பா. கடவுள் சொல்ல, அவர் அனுமதிச்சார். மல்டிபிள் வாய்ஸ் வச்சுருந்தா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, தப்பு பண்ணாமல் இருக்கீங்களா, நல்லா பார்த்துப்பீங்களா? அவர் அனுமதிச்சார். அதை பாவம்னு அவங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்களை கஷ்டப்படுத்தலை. ஹி அலவ்ட் இட். கல்ச்சர் மாற மாற காட் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து இந்த வேர்ல்டை வந்து அனுமதிக்கிறார், அவங்கள அந்த ஃப்ளோவில் போக விடுறார். அதுதான் நம்மளுக்கு பைபிளை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பைபிளை பற்றின விஷயங்கள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், மல்டிபிள் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது பைபிளை வந்து அறிவோடும் புத்தியோடும் நம்ம படிப்போம், போதிப்போம்னு நினைக்கிறேன். எதெல்லாம் ஆவிக்குரிய விஷயங்கள், எதெல்லாம் பக்திக்குரிய விஷயங்கள், எதெல்லாம் நம்ம லைஃப்பில் விசுவாசத்தை நம்மளுக்கு பக்தி விருத்தி அதிகமாக்குறதுக்கும் நம்ம லைஃப்பில் கடவுளை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம், அதெல்லாம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். எதெல்லாம் வந்து இது அந்த காலத்தில் இதை வந்து ஜனங்க அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கடவுள் அப்படி பார்த்துருக்காங்க, அவங்க அப்படி பிலீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கடவுள் கொலை பண்ணாருன்னு அவசியம் கிடையாது, அப்படி எழுதியிருக்கிறதுக்காக அது உண்மைன்னு கிடையாது. என்னென்ன சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, தீட்டுலாம் கடவுள் சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் வந்து தீட்டு அந்த மக்களுக்கு அது நல்லா இருந்துச்சு. இது வந்து சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டால் நம்ம ஒரு ஹோலியாக இருக்கிறோன்னு அவங்களுக்கு தோணியிருக்கலாம். இப்படி தான் பைபிளை பகுத்தறிந்து படிக்க நான் கற்றுக்கிட்டேன். இதுதான் பீஸ்ஃபுல்லான உண்மையான வழியாக எனக்கு. இதுக்கு பின்னாடி எவ்வளோ வேணால் காரணம் சொல்லலாம். இல்லை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆவிக்குரிய விளக்கம் இருக்குது. அந்த ஜனங்களை ஏன் கொன்னார்னா அவங்க அரக்க குணம் முடிஞ்ச ஜனங்களாம். அந்த குழந்தைங்கள்லாம் பிசாசு மாதிரி அடக்க குணம் இருந்த குழந்தைங்களாம். அதனால தான் காட் வந்து முன்னாடியே பார்த்துட்டு அவங்களை கொண்டுட்டாராம். அவங்க உயிரோடு விட்டுருந்தாங்கன்னா பயங்கர கெட்டது பண்ணியிருப்பாங்களாம் உலகத்துக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. எப்படி? பட் காட் வந்து சொல்லியிருப்பார்ல, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர செய்யாதிருங்கள் அப்படி. பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அவர் ஏன் அப்படி சொல்லணும்? குழந்தைங்களை வந்து அவ்வளோ பியூராக ஒரு சிறு பிள்ளையை போல பரலோக ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோக ராஜ்யம் சிறு பிள்ளைக்கு ஒப்பாக இருக்கிறதுலாம் சொல்கிறவர் thousands of yearsக்கு முன்னாடி ஒரு கூட்ட மக்கள் இவங்க இனம் இல்லாததுக்காக, எபிரேயர்களாக இல்லாதனாலையும் யூதர்களாக இல்லாதனாலையும் அவங்க வேற கடவுளை வணங்குறதுனாலையும் அவங்களாம் பிசாசு நான் சொல்ல போகிறாரு. இது எங்கேருந்து இந்த நோக்கம்? அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு அவ்வளோ ஒரு தங்களுடைய ஜனங்க மேலேயும் தங்களுடைய கடவுள் மேலேயும் ஒரு பொசசிவ்னஸ். இது எல்லா நாட்டிலையுமே நம்ம பார்க்கலாம். வரலாறு எல்லா நாட்டுமே அப்படி தான் இஸ்ரேல் மக்களும். இப்போது
இந்த ஒரு தெளிவெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இந்த காலத்தில் நடக்கிற அரசியல் சண்டைகளையும் நம்ம உலகத்தில் இருக்கிற நாடுகளையும் நம்ம கிளியராக பார்ப்போம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ கூட சில பாஸ்டர்ஸ் ஸ்டேஜில் ஏறி இஸ்ரேல் பாலஸ்டீன் வார் நடக்கிற விஷயங்களுக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு உண்மையாக தெரியாமல் யார் பக்கம் வேணால் நியாயம் இருக்கலாம், இஸ்ரேல் பக்கம் நியாயமே இருக்கலாம். அதுக்காக குழந்தைங்களை கொள்வது கரெக்டா? தேவன் வந்து அத்திமரம் துளிர்க்கிறது போல் இஸ்ரேல் நாடு துளிர்ச்சிச்சான். அதனால அந்த நாடு இப்போ அந்த நாடை டிஸ்டர்ப் பண்ணுற எல்லாருமே வந்து அழிஞ்சு போயிடுவாங்களாம். அப்போ அந்த அப்பாவி மக்கள், காசாவில் பாலஸ்டீனில் வாழ்கிற அப்பாவி மக்கள் குழந்தைங்க, அவங்க மேலே இறக்கமே இல்லையா நம்மளுக்கு? அவங்களுக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுத்தாச்சு, அவங்களும் டெரரிஸ்ட் குரூப்போட சேர்ந்தவங்க. ஒரு கிறிஸ்டியனா இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் பிலீவராக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன், எக்காரணத்து கொண்டும் எந்த ஒரு வயலன்ஸுக்கும் எந்த ஒரு வார்க்குமே நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது தேவ மனிதர்கள்னு சொன்னவங்களா இருக்கலாம், தேவ பிள்ளைகள்னு சொன்னவங்களா இருக்கலாம். பட்டயத்தை எடுக்கிறவனுக்கு பட்டயத்தால் தான் சாவுன்னு சொன்னவர் ஜீசஸ் கிரைஸ்ட். உன்னை ஒருவனை அரைஞ்சா உன் வலது கண்ணத்தில் அரைஞ்சா இடது கண்ணத்தை காட்டுன்னு சொன்னவர். உன்னை 1 மைல் தூரம் நடக்க பண்ண அவன் கூட 2 மைல் தூரம் போன்னு சொன்னவர். எக்காரணத்து கொண்டும் ஜீசஸ் கிரைஸ்டோட பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. இப்போ இருக்கிற இஸ்ரேலைட்ஸ் வந்து இஸ்ரேலைட்ஸே கிடையாது, ஜூஷ் பீப்புளே கிடையாது. தே ஆர் மோஸ்ட்லி இங்கிலீஷ் people who colonized Israel and they are attacking other people for very many other reasons. Wealth, power, oil, இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக பல நாடோட அலைஸாக வச்சுட்டு, அமெரிக்கா போன்ற நாடுகளோட அலைஸை வச்சுட்டு அப்பாவி குழந்தைகளை கொண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம என்னைக்கு நியாயம் இஸ்ரேல் பக்கமே இருந்தாலும் நம்ம வன்முறையை கையாளுறது என்றைக்குமே ஒரு பாஸ்டர் சப்போர்ட் பண்ணக்கூடாது. கேட்டால் பைபிளில் இஸ்ரேல் மக்களோட ஆண்டு இருந்தாராம், இஸ்ரேல் மக்கள் தான் என்னோட பிள்ளைகள்னு கடவுள் சொல்லிட்டாராம். அப்படிலாம் இல்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தது வந்து நம்ம மைண்டெல்லாம் மாற்றிருக்காரு. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஜூஷ் பீப்புள் எழுதின பைபிள்ன்றதுனால, ஜூஷ் பீப்புள்னால அவங்க கடவுளை பற்றி அவங்க எழுதினதுன்றதுனால நம்ம அதே பிடிச்சிக்கிட்டு ஜூஷ் பீப்புள் சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. இன்றைக்கும் நம்ம கிறிஸ்டின்ஸாக இருக்கோன்னா இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா ஜூஷ் பீப்புள் நம்மளை பார்த்து காரி துப்புவாங்க. அவங்க நம்மளை ஏற்றுக்கிறதே இல்லை. அவங்க இன்னும் ஜீசஸ் கிரைஸ்டோட பார்த்து ஏற்றுக்கவே இல்லை. சால்வேஷனை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஜீசஸோட லவ் பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை. ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து அவங்க கொலை பண்ணுறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரியான தெளிவுகள் பைபிளை பற்றின, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் பற்றின இதுவாக இருக்கலாம், அந்த பைபிளோட ஃபார்மேஷனாக இருக்கலாம், எப்படி கொடுக்கப்பட்டுச்சு, மனிதர்களால் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு, கம்பைல் பண்ணது மனுஷர்கள், இன்னும் நிறையா மாற்றங்கள் வரதுக்கு கடவுள் சித்தமானா அது நடக்கலாம், பைபிளை ஐடலைஸ் பண்ணக்கூடாதுன்ற இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுதுன்னா ஒரு தெளிவோடு நம்ம வந்து ஒரு கிறிஸ்டினாக இருப்போம். ஒரு பைபிளை இன்னும் தெளிவாக படிப்போம், பைபிளில் இருக்க எழுதியிருக்கிறத இன்னும் டீப்பாக நம்ம சீரியஸாக எடுத்துப்போம். பேதுரு சொல்கிறது போல் பவுல் வந்து இதே மாதிரி தான் எல்லா 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பவுல் இதே போல் தான் எல்லா நிருபங்களையும் எழுதுறாரு. எல்லாருக்கும் அது புரியாது அப்படின்னு எழுதுறாரு. எல்லாருக்கும் அது புரியாது. சில பேர் அதை புரட்டுறாங்க, அவங்களுக்கு தீங்கு வர வைக்கிற மாதிரி அதை எல்லாம் எப்பவுமே புரட்டுற மாதிரி அதை புரட்டிடுறாங்க. அப்போ வேதத்தை புரட்டுறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து வேதத்தில் போட்டிருக்கிறதுலாம் வந்து பாஸ்டர் சொல்கிறதுலாம் கரெக்டு நம்ப அவசியம் இல்லை. அதை புரட்டுறாங்க, அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி புரட்டுறாங்க. பைபிள் அந்த ஆத்தர் என்ன இன்டென்ஷன் எழுதியிருக்காரு, என்ன நோக்கத்தில் எழுதியிருக்காரு, அது என்ன சொல்ல வராரு, ஹிஸ்ட்ரியோட ஒப்பிட்டு, நம்ம லைஃபோட ஒப்பிட்டு, அதுலேருந்து நல்ல எல்லாவற்றையும் ஆராய்ந்து நன்மையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஆராய்ந்து பார்க்கணும். பெராயா பட்டணத்தார் வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அனுதினமும் ஆராய்ந்ததினால் தெசலோனிக்கேய பட்டணத்தாரை விட நற்குணசாலிகளாக இருந்தார்கள்னு பார்க்குறோம். அப்போது ஆராயணும். இந்த ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஆராயாதீங்கப்பா பைபிளை, தப்பாக போயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப நீங்கள் பைபிளை வந்து ஆராய்ச்சி பார்க்காதீங்க, ரொம்ப நீங்கள் நல்லது கெட்டது அப்படி கொடையாதீங்க, பைபிளில் நம்பிட்டு போயிடுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா வந்து பைபிளை விட்டு தேவனை விட்டு விலகி போயிடுவீங்க, இடறி போயிடுவீங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அறிவு வளரணும், எல்லாருக்கும் பைபிளில் இருக்கிற நாலேஜ் வளரணும், உண்மை சத்தியத்தில் நடக்கணும், மதத்தில் நடக்கக்கூடாது. கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாக மாறிட்டு இருக்கு, நிறைய விஷயங்களில் மதமாக மாறிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் தெளிவுபடணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை. ஓகே அண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்துட்டு இதை பற்றி பைபிள் பற்றி நீங்கள் நிறையவே வந்து அதோட ஹிஸ்ட்ரி, ஆரிஜின், எங்கேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எல்லாத்தையும் பற்றி பேசுனீங்க. ஸோ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே பார்த்தோன்னா நிறையவே டினாமினேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பெண்டிகாஸ்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அண்ட் ரோமன் கேத்தலிக் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதையும் தவிர்த்து ப்ராட்டஸ்டன்ஸ் இருக்காங்க, ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் டினாமினேஷன்ஸ் வந்து கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ஒரே ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே கடவுள், ஒரே ஆண்டவரை தான் நம்ம பின்பற்றணும்னு இருக்குது. பட் ஏன்
ஏன் வந்து இப்படி வந்து அவங்க பிரிஞ்சு வேறு வேறு கல்ச்சரை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க இருக்காங்க? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே எனக்கு வந்து எப்படி நான் அந்த பைபிள் பற்றின விஷயங்களை சொல்லணும், இதை பற்றி நிறைய சின்ன வயசில் நான் யோசிச்சிருக்கேன். நிறையா பேர்டன் இருக்குது இதுக்கு மேலே. ஏன்னா ஆஸ் அ ஜீசஸ் கிரைஸ்ட் பிலீவராக, ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபாலோவராக நான் வந்து பைபிளை படித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு லைஃப்பில் ஜீசஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இங்கே எங்கேயுமே பென்டகாஸ்டலிசம், இங்கே எங்கேயுமே வந்து வேறு டினாமினேஷன்ஸ், இங்கே எங்கேயுமே டிஃப்ரென்சஸ் நான் என் மனசுக்குள்ளே பார்க்கல. ஜீசஸ் கிரைஸ்ட்டை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிறேன்றதில் எங்கேயுமே நான் என்ன டினாமினேஷன்றதில் ரோலே ப்ளே பண்ணல. அப்போ ஏன் ஜனங்க இப்படி பிரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்குது. இது ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ராங் டேர்ன், கிறிஸ்டியானிட்டி எடுத்த ஒரு ராங் டேர்னாக தான் நான் பார்க்குறேன். பட் இப்போ நான் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் சொல்லலாம், அவங்கவுங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, எல்லாரும் அவங்க விசுவாசத்தில் இருக்காங்க, நல்லது தான். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன், நான் சொல்கிறதுனால என் கருத்துனால எதுவும் மாற போகிறது இல்லை. நான் இது எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன். ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் ப்ரைமரி கிறிஸ்டியன் சர்ச்சஸாக இருந்திருக்கு. ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வந்து நிறையா மாறிச்சு. ஆர்த்தடாக்ஸு, சிரியன்னு, லூத்தரன்னு, ஃபண்டமெண்டலிஸ்ட்டு, பேப்டிஸ்ட்டு, மெத்தடிஸ்ட்டு, இந்த மாதிரி பல டினாமினேஷன்ஸ் அடுத்தடுத்த 100 வருஷங்களுக்குள்ளே அப்படியே பிரிஞ்சுது. இதில் பல இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே மேஜர் டாக்டர்னல் சேஞ்சஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸாக இருக்கட்டும், இதில் வந்து சீரியன் ஆர்த்தடாக்ஸ், இத்தியோப்பியன் இந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிலையும் அந்தந்த ரீஜனில் இருக்கிற சர்ச்சஸாக மாறினாங்களே தவிர இவங்க வந்து பெருசாக வந்து டாக்டர்னல் சேஞ்சஸ் இல்லை. எல்லாருமே பை ஃபெய்த்து. ஸோ அது வரைக்கும் இட்ஸ் குட். அவங்கவுங்க சர்ச்சஸ் பேர் ரீஜன் வேறு மாறுற வரைக்கும் ஓகே. பட் எப்போ இது பிரச்சனையாக மாறுதுன்னா நமக்குள்ளே நம்ம டினாமினேஷனை பற்றின ஒரு பெருமையும் இதுதான் கரெக்டுன்னு நம்ம நம்புறதும் நம்ம அதை ப்ரீச் பண்ணும்போது தான் அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20th century ஏர்லி 1905 1910 தான் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் உருவாகுது. அசூசா ஸ்ட்ரீட்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த ஸ்ட்ரீட்டில் தான் ரொம்ப வருஷம் கழித்து பைபிளில் இருக்கிற மாதிரியே நம்ம ஆவியான ஒரு நிரப்புதல் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள், ஆஃப்ரிக்கன் மக்கள் நினைக்கிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அசூசா ஸ்ட்ரீட்டில் கரிஸ்மேட்டிக்காக பாட்டு பாடி சத்தமாக கைத்தட்டி ஆவியானவரால் நிரம்புறோன்னு டங்ஸில் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு புது ரெவல்யூஷன் உருவாகுது. இதுதான் பென்டகாஸ்டல் ரெவல்யூஷன், பென்டகாஸ்டல் கரிஸ்மேட்டிக் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இது பயங்கர வைல்டு ஃபயராக ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்து சிலுவையை தூக்கிட்டு போயிட்டு பொறுமையாக நடந்து போகிறது, ஒயின் எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக ஜீசஸோட ஸ்டாச்சு முன்னாடி காட்டுறது, சிலுவை போடுறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணப்பட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பாட்டெல்லாம் வந்து வேறு மாதிரி பாடுறது, எல்லாரும் பாட முடியாது. இப்போ கூட நம்ம சிஎஸ்எஸ்லையோ நம்ம வந்து ஆர்சிஎஸில் போனால் பார்க்கலாம். நிறையா நம்ம ஊரில் நிறையா ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் இருக்குது, ஏன்ஷியன் சர்ச்சஸ் இருக்குது. அங்கெல்லாம் போனால் அவங்க பாட்டு பாடுற ஸ்டைலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே நிறையா ஸ்டாச்சுஸ் இருக்கும், நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு மக்கள் எந்த பெயிண்டிங்ஸும் வேணாம், எந்த ஸ்டாச்சூஸும் வேணாம், ஆவியில் நாங்கள் நிரம்பியிருக்கோம், ஆவியில் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆவியில் நாங்கள் நிரப்புறாருன்னு இந்த ஒரு கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்டை கொண்டு வராங்க. சத்தமாக பாட்டு பாடுறது, சத்தமாக வந்து இது பண்ணுறது, இது ஸ்ப்ரெட் ஆகி இந்த காஸ்பல், இது எழுப்புதல்னு பேர் வாங்கி இது உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ நான் எது தப்பு எது கரெக்டுன்னா நான் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாத்துலேயுமே ஆண்டவருடைய கரம் இருக்குது நான் நம்புகிறேன். இதுவும் வந்து பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். பல பேரை டச் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் இதுதான் தேவனுடைய ஒரே சித்தம். எல்லாருமே பென்டகாஸ்டல்ஸாக இருக்கணும், எல்லாருமே பென்டகாஸ்டல் கிறிஸ்டியன்ஸாக இருக்கணும், எல்லாருமே இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும், இதுதான் பரலோகத்துக்கு ஒரே வழி, கரெக்டான வழின்னு ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அங்கே பிரச்சனை வருது. நம்மளுடைய டினாமினேஷன் கரெக்டுன்னு நம்மளே வந்து அது ஒரு ப்ரொபகேண்டாவாக மாறிடுது. பைபிள் படியோ இல்லை ரூல்ஸ் படியோ இல்லை ரியாலிட்டி படி கரெக்டு தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் மேரியை வர்ஷிப் பண்ணுறது பிப்ளிக்கல் கிடையாது, செயின்ஸை வர்ஷிப் பண்ணுறது பிப்ளிக்கல் கிடையாது, ஸ்டாச்சூஸ் முன்னாடி போயிட்டு வணங்குறதுல காட் வந்து பிரியப்படுறது இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் போக மற்ற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத சர்ச்சஸ் இருக்கலாம். அதுலேயுமே வந்து பென்டகாஸ்டல்ஸ் தான் கரெக்டு, என்ன இருந்தாலும் பென்டகாஸ்டல் தான் கரெக்டுன்னு சில பேருக்கு அந்த நம்ம பார்த்துருப்போம். நம்மளுடைய சீனியர் பிலீவர்ஸாக இருக்கலாம் சர்ச்சஸில். தே பிலீவ் தட் திஸ் வே ஆஃப் வர்ஷிப்பிங், திஸ் வே ஆஃப் பிலீவிங் ஜீசஸ் இஸ் த ஒன்லி ரைட் திங். அங்கே தான் பிரச்சனை வருது. இது எங்கே போய் முடியுதுன்னா, அது போக பென்டகாஸ்டல் சர்ச்சஸ்குள்ள டினாமினேஷன் சேஞ்சஸ். இந்த டினாமினேஷன்னா இப்படி பண்ணுவாங்க, இந்த டினாமினேஷன்னா இப்படி பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நல்லதாக இருந்துச்சுன்னா நல்லது. ஆனால் இது இதுதான் கரெக்டுன்னு ஒரு மனுஷன் நினைக்கும் போது தான் அங்கே ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டகாஸ்டல் மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அந்த சர்ப்பங்களை கையில் எடுத்தால் கடிச்சும் இது ஆகலை இல்லையா? அதுக்கப்புறம் பைபிளே போட்டுட்டு நீங்கள் வலு சர்ப்பங்களை கையில் எடுப்பீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, மிராக்கிள்ஸ் நடக்கும். இதை நம்பிக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே விஷப்பாம்புகள்லாம் கொண்டு வந்து
அந்த பாம்பை எடுத்து டான்ஸ் ஆடுறது, அந்த பாம்பை எடுத்துகிட்டு வர்ஷிப் பண்ணும்போது பாம்பெல்லாம் கையில் எடுத்துகிட்டு பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பெண்டகாஸ்டல்ஸ். மற்ற எல்லா சர்ச்சஸ் பீப்புளும் ஆச்சரியம், யாரா இவங்க பாம்பெல்லாம் வச்சு தச்சு நிறைய பேரை கொத்தி கொண்டு இருக்கு. விசுவாசத்தில் நம்மளுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி பாம்பு கொத்தி இறந்து போயிருக்காங்க சர்ச்சுக்குள்ளே. அதுக்கப்புறம் ஸ்லோவாக எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. இதோட நீச்சி தான் இன்னைக்கு வரைக்கும் கீழே விழுந்து புரள்றது, கரிஸ்மேட்டிக்காக பிஹேவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம பெண்டகாஸ்டல்ஸ் நம்ம இந்த கல்ச்சரில் வளர்ந்துருக்கோம், அப்போ இதுதான் கடவுளோட சித்தம்னு நினச்சி ஜனங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ நான் எதை சொல்ல வந்தேன்னா, கீழே வந்து போகிறலாம் ஏன் சொன்னேன்னா, இப்போ நம்ம சர்ச்சஸில், நம்ம பெண்டகாஸ்டல் சர்ச்சஸில் சத்தமாக பாட்டு பாடுறது, கை ஃபாஸ்ட்டாக தட்டுறது, கீழே விழுறது, ஜனங்க வந்து கீழே விழுந்து அப்படியே ஆண்டோடைய மகிமைனால நிற்க முடியல அப்படின்னு கீழே விழுறதுலாம் நம்ம கரெக்டுன்னு சொல்கிறோம். அதோட நீச்சியாக லாஃபிங் ஸ்பிரிட்னு ஒன்று சொன்னால் அது பொய்ன்னு சொல்கிறோம். இன்னொரு பாஸ்டர், பெண்டகாஸ்டல் பாஸ்டர், கடவுள் வந்து நம்மளை சிரிப்புனால அபிஷேகம் பண்ணுறாரு, சிரிங்க அப்படின்னு டச் பண்ணோன்னே அஹாஹான்னு சிரிக்கிறாங்க. இந்த பாஸ்டர் கீழே விழுறது தான் ஆண்டோட ஆவியானவர்னு ஒத்துக்கிட்டாரு. ரொம்ப வருஷமாக அவங்க சர்ச்சில் கீழே விழுறாங்க. ஆனால் அவர் புதுசாக இப்போ இவர் பார்க்குறாரு, இவர் லாஃபிங் பாஸ்டர், இது தப்பு, இது தேவ சித்தம் கிடையாது. அப்போ கீழே விழுற தேவ சித்தம் யார் சொன்னா, எப்போ சொன்னீங்க? அப்போ நாளைக்கு இன்னொரு பாஸ்டர் உங்களுடைய பையனோ உங்களுடைய பேரனோ பாஸ்டர் ஆகும்போது எல்லாருமே லாஃபிங் ஸ்பிரிட்டை ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்கள் சர்ச்சில் லாஃபிங் ஸ்பிரிட் வந்துடும் இல்லையா? அப்போ வேர் டு வி ட்ரா த லைன்? இதோட நிச்சயாக தான் கோட்டை கட்டி தூக்கி போட்டால் அபிஷேகம்னு சொல்லி ஒரு பாஸ்டர் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சீடியை கையில் கொடுத்தா ஜனங்க வந்து ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்கிறாங்கலாம் பண்ணிட்டு இருந்தார். ஈவன் ஹீலிங்கில் கூட நிறைய பண்ணுவாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. இதெல்லாம் எதனாலனா தங்களுக்கு இது எங்களுடைய கல்ச்சர், நாங்கள் இதை பிலீவ் பண்ணுறோம். கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே பல விதமான டிஃப்ரென்சஸ். இது வந்து அதே மாதிரி தான், திருப்பி அந்த வசனம் ஞாபகம் வருது எனக்கு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து நன்மையான யாவையும் எடுத்துக்கொள்ளுங்க. எதையுமே வந்து எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமைக்காக செய்யுங்கள்னு பார்க்குறோம். நீங்கள் வந்து சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுதுன்னு பார்க்குறோம். ஸோ பீப்புள் ஷுட், ஐ திங்க் பீப்புள் நல்லா தெளிவாகிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய சர்ச்சஸில் பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்து போராடுறதுலாம் யாரும் என்கரேஜ் பண்ணுறது இல்லை. உண்மையாகவே ஒருத்தர் கடலோட ஆவினால் நிரம்பி அவங்க வந்து மகிமையினால் நிரம்பி ஒருத்தவங்க நிற்க முடியாமல் கீழே விழுறது வேறு, ஒரு ஒழுங்கினமாக சர்ச்சஸில் ஃபாலோ பண்ணுறது வேறு. அது ஒழுங்கினம்னா ஒழுங்கினம் தான். அந்த ஒழுங்கினம் எப்படி வேணால் பரிமாண வளர்ச்சி அடையலாம். லாஃபிங் ஸ்பிரிட் ஆஃப் பரிமாண வளர்ச்சி அடையலாம், சிடி அனாயிண்டிங்காக பரிமாண வளர்ச்சி அடையலாம். அதை நம்ம தடுக்கவே முடியாது. அப்போ எல்லாமே ஒழுங்கு. அதான் பவுல் அங்கே ஒழுங்குபடுத்தினார். ஒழுங்குனா ஒழுங்கு இப்படி இருக்கணும். ஸோ இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்ட், பெண்டகாஸ்டல் மூமெண்ட்டில் ஆவியானவரோட நடத்துதலோட வாழ்கிறது, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றிருக்கிறதுலாம் ஓகே, அது ஒன் பார்ட். அது போக நிறைய பேர் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க, இந்த குண்டாலினி ஸ்பிரிட்னு ஒன்று இருந்துச்சு. குண்டாலினி ப்ராக்டிஸ் யோகாசனத்தில் இந்த மாதிரி கரிஸ்மேட்டிக்காக கடவுளோட ஃபுல் எமோஷன்ஸை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம ஹைப்பராக நம்ம வந்து கை தட்டுறதோ ஹைப்பராக நம்ம குதிக்கிறதோ அப்படிலாம் பண்ணால் நம்ம காடோட இணையலாம், நம்ம மனசும் காடோட மனசும் இணையுது, நம்ம வந்து இது இப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. இது எப்படியோ உள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, நான் பார்க்கல. இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ வாட் எவர் பெண்டகாஸ்டல்ஸ் டூ இஸ் ரைட்டுன்னு கிடையாது, வாட் எவர் ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர் டூயிங் இஸ் ராங்குன்னு கிடையாது. ஃபைனலாக எல்லாருமே அவங்கவுங்க ஃபெய்த்தில் அவங்க எப்படி காடோட வளர்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல பர்சனாக இருக்காங்களா, அவங்களுக்கும் கடலுக்கும் இருக்க உறவு நல்லா இருக்கா, இதில் தான் விஷயமே தவிர இந்த டினாமினேஷன்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக. என்னோட ஆசை என்னென்னா, நம்மளாம் இறந்துருவோம், ஒரு 100 வருஷம் 200 வருஷம் கழிச்சாச்சு, எவ்ரி திங் ஷுட் கம் டுகெதர். ஃபெய்த் இருக்க பீப்புளெலாம் ஒன்றா இருக்கணும். அதில் இருக்கிற ஒருத்தருடைய நிறை குறைகளை ஒருத்தர் சரி பண்ணிக்கணும், ஒருத்தரோட நிறை குறைகளை ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். இதுதான் கரெக்டு தான் தப்புன்னு ஜட்ஜ் பண்ணி பேசிக்கூடாது. எவ்ரிபடி ஷுட் பி யுனைடட்னு நான் ஆசைப்பட்றேன். இதில் நான் கண்டினியூ பண்ணி பேசணுன்னா அந்த டங்ஸ் பற்றி பேசுனதுனால ஐ வாஸ் ஸோ பர்டன், ஐ ஆம் ஸ்டில் ஸோ பர்டன்ட் பை த அப்யூஸ் ஆஃப் திஸ் வேர்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இன் சர்ச்சஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் சின்ன வயசில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சர்ச்சஸில். லைக் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. இப்போ வந்து டங்ஸில் பேசினா தான் நீ ஒரு கிறிஸ்டியனாக இருக்க முடியும், லைக் ஏதாவது காட்ஸோட மிராக்கிள் இல்லை ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ் பண்ணால் தான் நீ ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சஸில் சொல்லாங்க. இப்போ என்னென்னா ஒரு சில சர்ச்சஸில் எப்படின்னா, நீ ஸ்தோத்ரம் சொல்லு, ஸ்தோத்ரம் சொன்னோன்னா அப்படியே உனக்கு வந்து டங்ஸில் பேசுகிற வாரம் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப என் லைஃப்பில் பேர்டனாக இருந்த ஒரு விஷயம் இப்போயும் இருக்குது. நான் வந்து சின்ன பையனாக இருந்தாலும், நான் வந்து பல பாஸ்டர்ஸ் மாதிரி நான் ரொம்ப வருஷம் ஊழியமும் பண்ணல, நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும்
ஒரு பொது மனிதனா, ஒரு பைபிளை படிக்கிற, ஒரு ஜீசஸ் பிலீவ் பண்ணி லைஃப்பில் நல்லவனா, கடவுளுக்கு பிரியமாக வாழணும்னு ஆசைப்படுற ஒரு பையனாக நான் பேசுகிறேன். நான் வந்து பைபிள் படித்து நான் பேசுகிறேன். பைபிள் படி இந்த ஃபெய்த் இத்தனை வருஷம் நம்ம ஹிஸ்ட்ரியில் திரும்பி பார்க்கும்போதும் சரி, பைபிள் படியும் சரி, அந்நிய பாஷை அபிஷேகம் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்கணுன்றது கிடையாது. நிறைய பேர் இதை பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஆவியானவருக்கு விதமாக பேசிட்டா மன்னிக்கப்படாதுன்ற ஒரு அது வேற கான்செப்ட். அது வந்து டங்ஸை பற்றி அது கிடையாது. இப்போ யாரும் டங்ஸை கிண்டல் பண்ணல, உண்மையை பேச தான் நான் வந்து சொல்கிறேன். பைபிள் படி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 12, 13, 14 கிளியராக படித்து பார்த்தீங்கன்னா பவுல் இதை அழகாக டீல் பண்ணுறாரு. இதே மாதிரியான கன்ஃபியூஷனான ஸ்டேட் தான் வந்து கொரிந்து சபையில் நடக்குது. டங்ஸை வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, அது டங்ஸ் மாதிரி இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அப்யூஸ் பண்ண ஒரு மாதிரி டங்ஸை வந்து நிறைய பேர் வந்து இது என்ன பண்ணுறாங்க இவங்கன்னு வந்து தப்பாக பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. இப்படி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்போ பவுல் வந்து இதை டீல் பண்ணுறாரு, அவங்களை ஒழுங்குபடுத்துறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ஸ்பிரிட் கொடுக்குறாரு. ஆவியின் வரங்கள்னா ஒரு 9 கொடுக்குறாரு. விசுவாசமே ஆவியின் வரமா? இது நிறைய பேர் இது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒருத்தன் விசுவாசமாக இருக்கான், என்ன இருந்தாலும் ஜீசஸ் மேலே இருக்கிற ஃபெய்த் அவனுக்கு அசைய மாட்டேங்குதுன்னா he is anointed by the Holy Spirit. இதான் பவுல் சொல்கிறாரு. ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அவன் ஞானமாக வேத வசனங்களையோ இல்லை அவன் தேவையான வாழ்க்கையில் ஞானத்தை உணர்த்துற வசனத்தை அவனுக்கு கடவுள் மனசில் கொடுக்குறாரு, அவன் வாயில் கொடுக்குறாருன்னா அது அவனுக்கு ஆவியானவர் இருக்காருன்னு அர்த்தம். அறிவை உணர்த்துற வசனமாக அவன் பேசுகிறான் அப்படின்னா he is anointed by the Holy Spiritன்னு அர்த்தம். அதுலேயே வந்து வியாதிகளை சுத்தமாக்கும் வரம், தீர்க்கதரிசன வரம், அந்நிய பாஷையின் வரம், வியாக்கியானம் பண்ணும் வரம், இப்படி தான் லிஸ்ட்டு போகுது. க்ளீனாக சொல்கிறாரு, எல்லோரும் வியாதி சுத்தமாக்குறாங்களா, எல்லோரும் அந்நிய பாஷையை பேசுகிறார்களா, எல்லோரும் வியாக்கியானம் உடையவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கொஸ்டின் மார்க் கேட்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா அப்படி எல்லாருமே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே ஒரு சரீரத்தில் அவயவம் மாதிரி, பார்ட்ஸ் ஆஃப் த பாடி மாதிரி. ஒரு பாடி பார்த்து இதுதான் பெருசு அதுதான் பெருசுன்னு சொல்லக்கூடாது. இப்படி இருக்க மேலான வரங்களையே நாடுங்கள். இதுலேயே அப்படி கண்டிப்பாக பண்ணால் அன்பை பற்றி 13th சாப்டரில் ஃபுல்லாக அன்பை பற்றி பேசுகிறாரு. அன்பு தான் அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போயிடும், தீர்க்கதரிசனமும் ஒளிஞ்சு போயிடும். அன்பு ஒரு காலத்திலும் ஒழியாது. நான் சத்தம் என்கிற கைத்தளம் போலவும் ஓசை எடுக்கிற வெண்கலம் போலவும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை. இப்படிலாம் சொல்கிறாரு. 1 Corinthians 14 பார்த்தோன்னா அந்நிய பாஷை யாரும் பேசுறதை தடை பண்ண வேணாம், அவங்கவுங்க பேசிட்டோம். ஆனால் வியாக்கியானம் இன்டர்பிரட்டர் இல்லைன்னா சர்ச்சில் பேசாதீங்கன்றார். தனியாக உனக்கும் தேவனுக்கும் தெரிய ரூமில் பேசிக்கோ, நான் டிஸ்டர்ப் பண்ணல, உன்னுடைய ஃபெய்த்தை நான் டிஸ்டர்ப் பண்ணல, பட் கேட்குற மாதிரி பேசக்கூடாது, யாருமே கேட்குற மாதிரி இங்கே பேசக்கூடாது. இதுதான் பவுல் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்நிய பாஷை கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன் ஆஃப் த வரம் தான், ஒன் ஆஃப் த கிஃப்ட் தான். அது வேறு பாஷையில் ஒருத்தர் பேசுவார், அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்படி நீ ரகசியங்களை பேசுகிற, தேவனோட ரகசியம் பேசுகிற அப்படின்னா தனியாக பேசுப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை எத்தனை பாஸ்டர்ஸ் பைபிளே எழுதிருக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? இதுக்கு தான் நான் சொன்ன அந்த விஷயம் வருது, பெண்டகாஸ்டல் கல்ச்சர். முன்னாடி சொன்ன பாஸ்டர் சொன்னதை நான் இப்போ தூக்கி பிடிக்கணும், எங்களுடைய சீனியர் பாஸ்டர் சொன்னதை நான் இப்போ எப்படியாச்சும் நான் ஜனங்களுக்கு கடத்தணும், நான் இப்போ அதை மாற்றினேன் அப்படின்னா பெந்தகோஸ்டையிலேருந்து மாறிட்டாங்க இந்த சபைன்னு சொல்லிடுவாங்க. அப்பா தூக்கி பிடிச்ச சத்தியத்தை வந்து பையன் பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் மாற்றிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. நிறையா சபையில் நிறைய பேர் இடல அடைஞ்சிருவாங்க. இந்த மாதிரி காரணத்துக்காக நிறைய பேர் இதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்க. பைபிளில் எழுத்தின்படி கண் எதிர டங்ஸை பற்றின விஷயங்கள் இப்படி போட்டிருக்கும் போது பல வருஷமாக நம்ம சபையில் இருக்கிற ஜனங்களை பாதி பேர் டங்ஸ் எனக்கு கிடைக்கலையான்னு கவலையில் இருக்காங்க. பாதி பேர் நம்மளுக்கு கிடைச்ச டங்ஸ் உண்மையான டங்ஸாக பொய்யான்னு தெரியாமல் விசுவாசத்தில் நம்ம இருக்கணும்னு நம்பிட்டு இருக்காங்க. பாதி பேர் எப்படியாவது கிடைச்சிடணும் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதி பேர் டங்ஸ் கிடைக்காதவங்களெல்லாம் கீழே நான் அபிஷேகம் பெற்றவன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நம்ம பாஸ்டர் சொல்லும்போது அப்படி தான் சொல்கிறாங்க, அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம். எப்படி அந்நிய பாஷை அடையாளத்தோட அபிஷேகம் அப்படின்னு கிடையவே கிடையாது. பைபிளில் ஒரு இடத்துலையும் அந்நிய பாஷை ஏன் பேசினாங்கன்றதுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. கடவுள் அவங்க மூலமாக என்ன பண்ணார், அந்த இடத்துல ஏன் டங்ஸ் கொடுத்தாரு, இந்த இடத்துல ஏன் டங்ஸ் கொடுத்தாருன்றதுக்கு அந்த இடத்துல தேவன் அவன் புரோஜனத்துக்கென்று பகிர்ந்தளிக்கிறாருலாம் போட்டிருக்கு. இன்றைக்கும் டங்ஸில் யாராச்சும் பேசலாம், உண்மையாகவே ஆண்டவர் வேறு பாஷையில் ஒருத்தர் பேச வைக்கலாம், மிராக்கிள்ஸ் நடக்கலாம், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாருமே பேசக்கூடாது, எல்லாருமே பேச மாட்டாங்க. அதுதான் அப்போ இப்போ இருக்கிற 95-99% ஆஃப் டங்ஸில் பேசுகிறாங்கன்னு சொல்கிறது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் அதை பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் கிறிஸ்டியன், சின்ன வயசுலேருந்து நான் பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியன். நான் உண்மையாக எந்த பயமும் இல்லாமல் எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன். ஐ ஹவ் சீன் பீப்புள் டாக் இன் ஜிப்ரிஷ் ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் பிலீவ் இட்ஸ் டங்ஸ். அவங்க வேணும் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவங்க கெட்டவங்களாம் நான் சொல்ல வரல.
ஏதோ ஒரு விஷயத்தை கடவுளை அவங்க மனசில் வச்சுக்கிட்டு பரிசுத்தமாக இருக்கணும்னு வாழ ஆசைப்பட்டுக்கிட்டு கடவுளோடு அவங்க வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்க ஒரு விஷயங்களை அவங்க பண்ணும்போது அவங்க அதை உண்மை நம்புகிறாங்க, விசுவாசத்தில் அவங்களுக்கு பக்தி விருத்திக்கு அடையிற மாதிரி தெரியலாம். டீகோட்னு பண்ணோன்னா, உண்மைன்னு பேசணுன்னா டங்ஸை பற்றின இதுதான். இது ஒன்று மட்டும் இல்லை, டங்ஸை பற்றின இந்த விஷயம் மட்டும் கிடையாது. பாஸ்டர்ஸ் முக்கியமாக பெண்டகாஸ்டல் பாஸ்டர்ஸ் கையாளுற விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங், ஜுவல்ஸ். நான் சின்ன வயசில் இருக்கும்போது 20 years ago என் கண்ணால் என் காதால் நான் கேட்டிருக்கேன், கண்ணால் பார்த்துருக்கேன், கிறிஸ்டியன் விமன் ஹூ டசன்ட் வேர் ஜுவல்ஸ். நகையை கழட்டின கிறிஸ்தவ பெண்கள் இதுதான் பரிசுத்தம், தேவனுக்காக பிரதிஷ்டை, அர்ப்பணிப்பு. நகை கழட்டாதவங்க, நகை போட்டிருக்கிறவங்க வந்து இன்னும் சரியாக ரசிக்கப்படல, அவங்க இன்னும் ஆண்டுக்குள்ளே சரியாக வரல சிஸ்டர் இப்படின்னு பேசுகிறத என் கண்ணால் பார்த்துருக்கேன், ஐ மீன் காதால் கேட்டிருக்கேன். கிறிஸ்டியன் ஃபேமிலிஸ்குள்ளே இந்த புதுசாக ஒருத்தங்க ஃபேமிலிக்குள்ளே வராங்கனாலோ இல்லை அவங்க ஃபேமிலியே ஒருத்தர்னு நகை போட்டவங்க வந்து அவங்க வந்து இன்னும் ஒழுங்காக வச்சுக்கப்படாத கிறிஸ்டியன்ஸ் மாதிரியும், நகை போடாதவங்க தான் வந்து ஃபயர் ஆண்டருக்காக ஃபயராக இருக்கவங்க மாதிரியும் நான் பேசினேன். இப்போ அதெல்லாமே மாறிடுச்சே. ஏன் மாறிச்சு? அப்போ எத்தனை ஆயிரக்கணக்கான பீப்புளை மனசை கஷ்டப்படுத்தியிருப்பீங்க. நகை கண்டிப்பாக கழட்டணும், நகை போட்டால் ஆண்டருக்கு பிரியமில்லாம் பேசியிருப்பீங்க. அப்போ இப்போது அந்த ஆயிரக்கணக்கான அப்போ காலம் மாற மாற விஷயங்கள் மாறிட்டே இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? அண்ணா இதில் வந்துட்டு என்னென்னா, இப்போது இவங்க சொல்கிறாங்க நகை போட்டால் பாவம், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் சரியாகலைன்னா அதுவும் ஒரு சின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நகை போடாதவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரவங்களும் சின் பண்ணதே இல்லையா? தே ஆல்சோ டூ சின்ல. கரெக்ட். இப்போ சின்னுலாம் பேசினா பெரிய வார்த்தை. நம்ம வந்து அவங்க எல்லாருமே சின் பண்ணுறோம். இப்போ சின்ன விட்டுடலாம், தப்பு பண்ணுறாங்க இல்லை, தப்பு கூட விட்டுடலாமே, புரியாமல் பண்ணுறாங்க சில விஷயம் வச்சுக்கலாம். 1970s 1960s இப்போ இருக்கிற பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ்லாம் உருவான டைம் அது 1950s 60s. ரொம்ப வறுமையில் இருந்த காலம். கிறிஸ்டியன்ஸ் முக்கியமாக ரொம்ப வறுமையில் இருந்தாங்க. கிராம சைடு சுற்று வட்டாரங்களில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் கூலி வேலை செஞ்சவங்க, இல்லை பேசிக்கான வேலை செஞ்சவங்க, அந்த மாதிரி பீப்புள். மீதி பேர்லாம் ஆல்ரெடி பணக்காரலாம் இருந்திருப்பாங்க, இல்லை சிஎஸ்ஐ பீப்புளாக இருந்திருக்கலாம். எனக்கு வரலாறு சரியாக அந்த விஷயங்களை தெரியல. பட் பெண்டகாஸ்டல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பெரிய பெரிய டினாமினேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது பெண்டகாஸ்டல் கல்ச்சர் தெரியுங்கன்னா அதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா 1930, 40, 50, 50லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். அப்போது தமிழ் மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப குறைஞ்சிருந்துச்சு. மற்ற மதத்தினரோட கம்பேர் பண்ணும் போதும் சரி, புதுசாக கிறிஸ்தவங்களாக மாறுறவங்களும் சரி, வெல் டு டூ பீப்புளாக இல்லை. தேவன்கிட்ட நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே வாங்க. ஏழ்மை கோலமாக இருந்தாலும் அவருக்கு விரும்புவார். அவர் நீங்கள் பணம் இருக்கவங்களை விட பணம் இல்லாதவங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. பண ஆசை இல்லாமல் இருங்க. நீங்கள் நகை போட்டுறீங்கன்னா கழட்டி விட்டுட்டு வாங்க ஆண்டருக்காக. இதெல்லாம் வெறும் அலங்காரமாக இருக்குது. இதெல்லாம் வந்து தேவனுக்கு வந்து இந்த நகை போடுறது, தங்க நகை போடுறது, உங்களுக்கு செயின் போடுறதுலாம் வந்து தேவனுக்கு பிரியம் இல்லை. ஃபுல்லாக சுத்திகரிப்புக்குள்ளே வாங்க, பண ஆசை இல்லாமல் வாங்கன்னு ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருந்ததுனாலையும் ப்ளஸ் பணம் அதிகமாக நகைலாம் இருந்தாலும் சில பேர் நகையெல்லாம் கழட்டி போட்டுட்டு நகைலாம் வேண்டாம், ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், எனக்கு எந்த ஒரு ஆடம்பரமும் வேண்டாம் இப்படின்னு ஆரம்பித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. வறுமையானவங்களும் சரி, ஆடம்பரமாக இருந்தவங்களும் சரி. இப்போ அந்த 1970s அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அந்த ஆண்டி கல்யாணம் ஆகுது 1970s. அந்த ஆண்டி வந்து ஏழ்மை கோலம் எடுத்து சிஎஸ்ஐ சுற்றி இருக்க சிஎஸ்ஐ சர்ச்சஸ்லாம் சரி, மற்ற மதத்தினர்னாலும் சரி, தாலி அறுத்தாங்க கூட்டம், இவங்க வந்து நகை போடாமல் இவங்க வந்து பார்க்க எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு தூஷிச்சாலும் என் ஆண்டருக்காக அதெல்லாம் தாங்கிக்கிறேன் அப்படின்னு தங்களை மாற்றிக்கிட்டு நான் அப்படியே நிற்க போகிறேன் நின்று ஆண்டி அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை 1990s 1995 அந்த அந்த அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. இப்பயும் என் பொண்ணுக்கு நகை போட்டுலாம் கல்யாணம் பண்ண முடியாது, என் பொண்ணு நகை போட, அந்த பொண்ணு வந்து நான் பெண்டகாஸ்டல் பிலீவர், நகைலாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. 1995 அந்த பொண்ணு கல்யாணம் ஆகுது. இப்போ இந்த பொண்ணு கல்யாணம் ஆகும்போது இவங்க நகை போடவே இல்லை. ஆனால் இவங்க பட்டு புடவை 10,000 ரூபாய். ஓகே, இப்போ நகை பட்டு புடவை 10,000 ரூபாய். இவங்க புக் பண்ணுற மகால்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க மண்டபத்தை புக் பண்ணுறாங்க, மண்டபத்துக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. இப்போது இவங்களோட பொண்ணு இந்த 95 கல்யாணம் ஆச்சுல, அவங்களுக்கு ஒரு குழந்தை போகிறதுக்குள்ள அதுக்கு இப்போ கல்யாணம் 2025 கல்யாணம் அவங்களுக்கு நகையும் போடல. அவங்களும் பெண்டகாஸ்டல் ஃபேமிலி தான். ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணுற அவங்க போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா 50,000 rupees பட்டு சாரி. அவங்க வந்து புக் பண்ணுற மஹால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய். கிராண்டான ஒரு மஹாலில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் வராங்க, வந்து ப்ளஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணை உட்காந்துருக்காங்க, நகைலாம் போடல, கோட் சூட் போட்டிருக்காரு மாப்பிள்ளை, பொண்ணு வந்து பட்டுப்படவை போட்டிருக்காங்க, இல்லை ஃப்ராக் போட்டிருக்காங்க, ஒயிட் வேல்லாம் போட்டிருக்காங்க, நகை எதுவுமே போடல. மஹால் செம பெரிய மஹால்.
யாரை ஏமாத்துறோம்? இதில் எது கரெக்ட் தப்பு பேச வேணாம். இங்கே நகை போடாதுன்றது என்ன கான்செப்ட்? அப்போ நம்ம உடம்புல நகை போடாமல் இருக்கிறது தான் கடவுள் நம்மளை படித்தா, அதுதான் நம்மளை அர்ப்பணிப்பா? பண ஆசை இருக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, ஏழ்மை கோலம் எடுத்தாலும் நம்ம காசெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையோ இல்லை கடவுள் கொடுக்குறதுலையோ இருந்து நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு? அப்போ என்ன உண்மை? நீங்கள் நகை காட்டலாம் வேணாம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. கடவுளுக்கு உங்கள் ஹார்ட் தெரியும், உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ இருங்க. பண ஆசை இல்லாமல் இருக்கணும், ஆடம்பரம் இல்லாமல் இருக்கணும்னு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவ அறியாதவனு கூட தெரியும். ரொம்ப ஆடம்பரம் பண்ணக்கூடாது, ரொம்ப சீன் போடக்கூடாது, ரொம்ப வந்து பண ஆசை பிடிச்சவங்களா இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு அந்த தெளிவு இருக்குது இந்த உலகத்தில். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கலாம். உங்கள் காசு நீங்கள் எப்படி செலவு பண்ணணுமோ செலவு பண்ணலாம். உங்களுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ண விருப்பம் இல்லைன்னு ஆண்டுக்காக கூட பண்ணலாம், உங்கள் இஷ்டம். ஆனால் இந்த விஷயத்தை திணிக்கக்கூடாது. இது நகையை பற்றி, இது பைபிளில் வேறு போட்டிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சீயோன் குமாரத்திகள் ஒய்யாரமாய் நடந்து கண்களை உருட்டி நெருட்டி பார்த்து கழுத்தை இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பெருமையாக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு நான் உச்சந்தலையை மொட்டையாக்குவேன், அவங்களுடைய ஆபரணங்கள்லாம் நான் கழட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு பனிஷ்மெண்ட்டாக கடவுள் கொடுக்குறாரு இஸ்ரேல் விமனுக்கு. இதை கொண்டு வந்துட்டு கடவுள் வந்து பாருங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் அவ்வளோ பெருமையாக இருந்ததுனால கடவுள் அவங்களை பனிஷ் பண்ணும்போது இதெல்லாம் கழட்டுங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி போட்டு விட்டதே கடவுள் தான் நகையை. மயிரை பின்னுதலினாலும் விலையிருந்த ஆபரணங்களாலும் உங்களை அலங்கரிப்பாய் நினைக்காம இருதயத்தில் ஒளிந்திருக்கிற சாந்த குணத்தையும் தாழ்மையும் உங்கள் உடையாக அணிஞ்சிக்கோங்கன்னு பேர் சொன்னதுனால நகை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மயிரை பின்னுதலினாலும் தலை ஜடை பின்னவே கூடாது. எல்லா விமனும் வந்து ஜடை பின்னாமே சர்ச்சுக்கு வரட்டுமா, ஒர்க்குக்கு போட்டுமா? தலை வாராமல் நாங்கள் ஜென்ஸ்லாம் தலை வாராமல் போகலாமா? அப்போ பேதுருவாங்க என்ன சொல்ல வராரு? இதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. அதுதான் நான் பார்க்குறதுக்கு ஆச்சரியம். ஒரு தலைமை போதகர் இருந்திருக்காரு, அவரோட ஜென்ரேஷன் போக அடுத்த ஜென்ரேஷன் பாஸ்டராக மாறிட்டாங்கன்னா அவங்க சர்ச்சஸில் இப்போ இந்த தலைவர்கள் வந்துருச்சு. இப்போ இந்த பாஸ்டரோட பையன் பாஸ்டராக வரும்போது இன்னும் தலைவர்கள் வந்துடும். அப்போது இதுதான் ரியாலிட்டி. இந்த மாதிரி நம்ம இருக்கணும், ரியலாக இருக்கணும். அதிகமாக நம்ம வந்து அப்போ நகை பற்றி பேசின காலங்கள்லாம், நகையை போட்டவங்களெல்லாம் வந்து கீழே நினச்ச காலங்கள்லாம் அப்போ தப்பு தானே? இதே மாதிரி தான் வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயும் நம்ம அட்டையர்லேயும் ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் நைட்டில் ப்ரேயர் நடத்த வேண்டிய சர்ச், பெரிய சர்ச், அந்த சர்ச்சில் வந்து ஒரு பாஸ்டர் ஊழியக்கார் வந்து ஜனங்கிட்ட பேசுகிறாரு, முடி வெட்டுறதை பற்றி பேசுகிறாரு. பாஸ்டர் பின்னாடி இருக்க பெரிய பாஸ்டர் எங்கள் அப்பா காலத்துலலாம் இங்கே பால்ட் ஹெட்டு இங்கே முடி இருக்கும் பாஸ்டர், இப்போ இருக்க காலத்தில் பசங்களுக்குலாம் இங்கே முடி இருக்குது இங்கே பால்ட் ஹெட்டு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. பின்னாடி இருக்க பாஸ்டரும் அப்படியே சிரிச்சு அவங்களாம் பெண்டெகாஸ்டல் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ். அவங்க பேசுறதுக்கு காரணம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த சர்ச்சில் அவங்க பேசுகிற அந்த இடத்துல அந்த சர்வீஸில் இருக்கிற அந்த 40 ஏஜ்க்கு மேலே இருப்பாங்கல்ல பேரண்ட்ஸ், அந்த கல்ச்சரை இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து பாஸ்டர் சொல்கிறாரு, பத்தியாடா நம்ம உங்கள்கிட்ட சொன்ன வெட்டினியா ஸ்டைலாக இருக்க பத்தியா? அப்போ அந்த பாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, எங்கள் பாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு, அந்த பீப்புளுக்கு ப்ளீஸ் பண்ணுறாங்க. அவங்க இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக பேசினா, ட்ரெஸ்ஸை பற்றி பேசினா, முடி வெட்டுறதை பற்றி பேசினா, பியர்டு வைக்கிறத பற்றி பேசினா, சின்ன பசங்க அவங்க ஸ்டைல் பண்ணுறதை பற்றி பேசினா, சர்ச்சில் பேசும்போது ஸ்ட்ரிக்டாக பேசினா, இந்த பேரண்ட்ஸ்லாம் வந்து நம்ம பாஸ்டர் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காரு, உலக பிரகாரமாக போயிடல இப்படின்னு நம்ம பாஸ்டர் நம்ம வந்து அவங்க நினைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாஸ்டர் இதே மாதிரியான அப்சர்வ். அதாவது ஒரு லெவல் இருக்குது. நானும் தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் வந்து பசங்களை வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, இந்த இதுவாக ஃபேஷனாக பண்ணுங்கள், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் வந்து உங்களுக்கு பாரிசாலன் ஒருத்தர் இருக்கார், உங்களுக்கு தெரியுமா? மிஸ்டர் பாரிசாலன்னு சொல்லிட்டு இஸ் அ தமிழ் நேஷனலிஸ்ட், இஸ் அ பொலிட்டீஷியன், பொலிட்டிக்கல் வியூஸ் ஐடியாலஜிஸ் பேசுவார், நிறைய விஷயங்களை வந்து பாட்காஸ்ட்டில் பேசுவார். நான் அதை அடிக்கடி ஃபாலோ பண்ணுவேன். இஸ் அ வெரி குட் ஜென்டில்மேன். இஸ் நாட் அ கிறிஸ்டியன், இஸ் நாட் அ பிலீவர், இஸ் அ ஹிந்து, இஸ் அ தமிழன், அவர் வந்து தமிழ் நேஷனலிஸ்ட் பேசுகிறவர். அவர் எவ்வளோ டிசிப்ளின் பேசுவார் தெரியுமா? நம்ம பாஸ்டர்ஸ்லாம் பக்கத்துலேயே வர முடியாது. ஒழுக்கங்களை பற்றி எவ்வளோ பேசுவார் தெரியுமா? அவ்வளோ க்ளீனாக பேசுவார். எப்படி உடை உடுத்தணும், பசங்க வந்து இந்த காலத்தில் எப்படி வந்து ஃபேஷன் சொல்லி வந்து நாகரிகம் மட்டும் மாறுறாங்க, அதனால சமுதாயத்தில் நடக்கிற சீர்கேடுகள், அதனால நம்ம மனசில் இருக்கிற வர அன்னெசரி திங்ஸு, இதை பற்றிலாம் அவர் பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் பீப்புளுக்கே தெரியும். நான் வந்து இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சர்ச்சில் இதை அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, அந்த பெரியவங்க இருப்பாங்கல்ல, அந்த பெற்றோர்கள் அவங்க வீட்டில் வந்து அந்த பையனை போட்டு திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. பாஸ்டர் பேசினோடனே பார்த்தியா பாஸ்டே சொல்கிறாரு பார்த்தியா, அந்த பையன் வந்து ஐயோ பாஸ்டர் இன்னைக்கு இப்படி சொல்லிட்டாரே, முடிவிட சொல்லிட்டாரே, அம்மா நீ தான் சொன்னாங்க அப்படின்னு உட்காந்துருப்பான். இது வந்து ஒரு முறை இருக்குது சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒழுக்கமாக இருங்கப்பா,
இந்த மாதிரி நம்ம 4 பேர் பார்க்குறாங்கன்னா டீசெண்டாக இருங்க, படித்தவர்கள் போல இருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருங்க, பட் கேர்ஃபுல்லாக இருங்க. வாலிபனே, உன் இருதயம் உன்னை எப்படி குறிப்பாக்குதோ அந்த அந்த பாதைகளில் நட, உன் கண்களின் காட்சிகளில் நட. ஆனாலும் ஆண்டவர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை உணர்ந்துக்கோ அப்படின்னு தான் வந்து சாலமோன் எழுதுறாரு. உனக்கு மனசில் தோன்றதை செய்ப்பா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ பண்ணு, ஆனால் பார்த்துக்கோ, நீ ஏன் பண்ணுறன்றதை பார்த்துக்கோ. நீ ட்ரெஸ்ஸை எப்படி உடுத்துறன்றது உனக்கு தெரியணும். நீ எதனால் எப்படி ட்ரெஸ் பண்ணுற அதை போய் அப்சர்வாக சொல்லக்கூடாது. ஒரு பாஸ்டர் ஸ்டேஜில் வந்து லெகின்ஸ் போட்டு பொண்ணை சர்ச்சை கூட்டு வரியா, ஆண்டவர் உன் காலை உடைப்பார் அப்படின்றார். ஏன் ஆண்டவர் வந்து லெகின்ஸ் போட்டாலாம் காலை உடைக்க மாட்டார்? இது ஏன் அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு புரியல. நீ இப்படி வெக்கமா இல்லை உனக்கு? ஆட்டுக்குட்டிகளுக்கும் பன்றி குட்டிகளுக்கும் வித்தியாசம் வேணுமா? அந்த பாஸ்டர் சொல்கிற ஸ்டேஜில் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களாம் பன்றி குட்டியாம். நானும் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன், லைக் ஃப்ரீ ஹேர் வெட்டு வந்தால் அவனுக்கு பேய் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. இது வந்து நைட்டில் புளிய மரத்துக்கு அடியில் போனால் பேய் வந்துடும், அதனால் போகக்கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்கிறது மாதிரி அது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அப்சர்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறோம். நாங்கள்லாம் வந்து பரிசுத்தவான்கள், ஸ்ட்ரிக்டான ப்ரீச்சர்ஸ், பெண்டகாஸ்டல் கடுமையான போதகர்கள்னு பேர் வாங்குறவங்க இப்படி ஸ்டேஜில் பேசிடுறாங்க. நான் ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன், அதே பாஸ்டர் அதே வார்த்தைகளை அதே சர்ச்சில் இருக்கிற இங்கிலீஷ் சர்வீஸில் போய் பேச சொல்லுங்கள். ஏன் கடவுளுக்கு இங்கிலீஷ் சர்வீஸ் வேறு, தமிழ் சர்வீஸ் வேறையா? இல்லை. ஏன் பேச முடியாது? அங்கே போனால் உங்களை ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் கொஞ்சம் பணக்காரங்க, அங்கே இருக்கிற பீப்புள் கொஞ்சம் படித்தவங்க, அவங்க பல வருஷமாக மாடர்னைஸ் ஆனவங்க, அவங்க அட்டையர் பற்றி அவங்க கவனிக்கிறதே இல்லை, அவங்க மாடர்னாக தான் வருவாங்க. அங்கே இருக்கிற ஒரு 40 year old பேரண்ட், 50 year old பேரண்ட் அவங்களுடைய 18 year 20 year old டாட்டரையோ சன்னையும் மாடர்னாக தான் வளர்ப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா எல்லாருமே கிரிஞ்ச் ஆகிடுவாங்க. என்ன பேசுகிறாரு ஒரு அன்னெசரியாக பேசுகிறாரு. ஸோ இட்ஸ் அபவுட் கல்ச்சுரல் திங், இட்ஸ் அபவுட் ப்ராக்டிஸ். It has nothing to do with Christ. It has nothing to do with Christianity. நீங்கள் அதெல்லாம் அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் பேசலாம், பட் அதுக்கு ஒரு முறை. இதுதான் கிறிஸ்தவம் கிடையாது. இன்றைக்கும் ஏன் இதெல்லாம் நான் இவ்வளோ பேசுகிறேன், இதெல்லாம் தேவையா பேசுறதுக்கு? நான் ஏன் பேசுகிறேன்னா, இன்றைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த யூத் பீப்புள் இன் பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ், நான் வந்து மெயின் சிட்டிஸில் இருக்கிறது மட்டும் சொல்லலை, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி சிட்டிஸ். கிறிஸ்டியன்ஸ், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்னு சொல்கிறவங்க, அவங்க மனது ஃபுல்லாகவே நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நம்ம வந்து ஹோலி, நம்ம பியர்டு வைக்கலாம்னு நம்ம ஹோலி, நம்ம நகை போடலாம்னு நம்ம ஹோலி, நம்ம ஒழுங்காக முடியலாம் ஒழுங்காக வாழிட்டா நம்ம ஹோலி, இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு. பேரண்ட்ஸ் அப்படி வளர்த்துட்டாங்க. இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டியா? ஜீசஸ் இதுக்காக தான் நம்மளுக்கு மறிச்சாரா? உலகத்தில் இதான் நடக்குதா? இதுதான் இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கா? நம்ம இப்படிலாம் இருந்தால் நல்ல பரலோகத்துக்கு போயிடலாமா? இல்லை இப்போ இதன் மூலமாக இதில் வேறு சில பேர் நம்ம மறந்து ஒரு பாத்திரத்தை போல் இதயத்தை சுத்தமாகனா வெளியே சுத்தமாக சொன்னார் அப்படின்றாங்க. இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதை பற்றிலாம் நம்ம பெருசாக பேசவே வேணாம். அட்டையர் பற்றி இப்போ கூட ஒரு கம்யூனிக்கு முன்னாடியோ ஒரு விஷயங்களுக்கு முன்னாடி சர்ச்சில் இருக்க பீப்புள் கிட்ட, வர பீப்புள் கிட்ட வந்து நீங்கள் வந்து உலக பிரகாரமாக இருக்கீங்க, உங்களுக்கு கம்மியன் எடுக்கக்கூடாது, மருதாணி வச்சுட்டா கம்மியன் எடுக்கக்கூடாது, நீங்கள் கம்பல் கடுக்கா போட்டிங்கன்னா கம்மியன் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லும்போது we are writing a new testament, we are writing new நியாயப்பிரமாணத்தை நம்ம புதுசாக எழுதுகிற மாதிரி. அது ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம மனசுக்குள்ளே வரதும், நம்ம லைஃப்பில் ஹோலியாக இருக்கிறதும், நம்ம வந்து மற்றவங்ககிட்ட அன்பாக இருக்கிறதும், நம்ம வாழ்க்கையில் ஜீசஸ் அடாப்ட் பண்ணிக்கிறதும் வேறு. இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இதெல்லாம் தப்பு கிடையாது. பாஸ்டர் சொல்கிறான் தப்பு, இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் மாற்றணும், அப்படிலாம் சொல்ல வரல. எவ்வளோக்கு எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குமோ அவ்வளோக்கு நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி உதாரணமாக இருக்கமோ, இது எல்லாமே பியூட்டிஃபுல். அந்த சில பாஸ்டர்ஸ் அந்த லைனை மீறுறாங்க, சில பாஸ்டர்ஸ் அதை தூக்கி பிடிக்கிறாங்க. அதே பாஸ்டர்ஸ் இங்கிலீஷ் சர்வீஸில் போய் அப்படி பேச மாட்டாங்க. அதே பாஸ்டர்ஸ் இது ஏன் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். இந்த சினிமா பார்க்குற விஷயங்களை டீல் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதாவது திருப்பி அதே தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் சினிமா பார்க்கணுன்னுலாம் சொல்ல, சினிமா பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். அதில் பல கெட்ட விஷயங்கள் இருக்குது, அதில் வந்து சமுதாயத்துக்கு சீர்கேடுற மாதிரி இருக்குது, யங் பீப்புளை வந்து தப்பாக லீட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. தெரியாமல் நம்ம நாடு அப்படி ஆயிடுச்சு. நிறையா படங்கள் வந்து நல்ல விஷயங்களாக காட்டுறதுக்காக மட்டுமே வரதில்லை, நிறைய பேட் அஜெண்டாஸ் இருக்குது படங்களில். இதையுமே நான் சொன்ன இந்த பாரிசாலன் போன்ற நிறைய பேர் வந்து இப்போல்லாம் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் அறியாத பீப்புளே தெளிவடைஞ்சிட்டாங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் ஏத்திஸ்டாக இருந்தாலுமே இது சமுதாயத்துக்கு சீர்கேடான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, இந்த படத்தில் தப்பான கருத்து இருக்குது, இந்த படத்தில் வந்து வாலிபர்களை தப்பாக லீட் பண்ணுற விஷயங்கள் இருக்குதுன்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படம் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு கேட்டால் அந்த தெளிவு வந்து ஒரு மனுஷனுக்கு தன் வாழ்க்கையில் அவனுடைய சொசைட்டியில் அவனோட ரோல் படி, அவன் மனசில் இருக்கிற அவனுடைய திங்ஸ் படி, எனக்கு பிடிக்காது பார்க்கல, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறான்றது டிஃப்ரெண்ட். ஆனால் ஒரு பாஸ்டர் படம் பார்க்கக்கூடாதுன்றதுக்கு பல காரணம் சொல்கிறாரு. அதாவது முன்னாடி வந்து வேறு சொல்லிட்டு இருந்தாங்க, பாவம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாவம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் பாலிஷ்டாக அது தேவ நாம மகிமைப்படுற மாதிரி இல்லையே
அப்படின்னு சொல்கிறது, அதில் வேறு நல்ல படங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறிய, நல்ல படங்கள்லையுமே வந்து இந்த மாதிரி காரியங்கள் இருக்கேன்னு தெளிவாக பேசுகிறாங்க. படம் பார்க்காத அப்படின்னு பேசுகிறாங்க, படம் பார்க்குறது தவறுன்னு பேசுகிறாங்க. இப்படி ஒரு பாஸ்டர் பேசிகிட்டு இருக்காரா? அப்படியே கேமரா திருப்பினா ஒரு பெரிய ஃபேமஸான ஊழியக்கார் தமிழ்நாட்டில் சினி இண்டஸ்ட்ரிக்கு தனியாக ப்ரேயர் நடத்திட்டுருக்காரு. சினி ஆக்டர்ஸையும் டேரக்டர்ஸையும் கூப்பிட்டு ஹி இஸ் கண்டக்டிங் ப்ரேயர் மீட்டிங்ஸ் அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா போகணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு போகிறாங்க அந்த பாஸ்டர்கிட்ட, அந்த ஊழியக்காரர்கிட்ட. பெரிய ஃபேமஸான ஊழியக்கார். சினிமா துறையில் இருக்கிறவர்களும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கும் ஆண்டவருடைய கிருபை தேவை அப்படின்னு அவர் சொல்லி ப்ளஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்தார்னா, படம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்ன பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டருக்கு வணக்கம் சொல்லி அவரை மதித்து அவர் கூட ஃபோட்டோ எடுத்து அவரை வந்து ஸ்டேஜில் ஏற்றி அவரை வந்து ப்ரீச் பண்ண வைக்கிறாங்க. இங்கே நான் வந்து என்ன கேட்குறேன்னா, அப்போ பாவம் ஜனங்க மட்டும் தானா? இந்த ஜனங்க முன்னாடி உட்காந்துருக்க அந்த லேடிஸாக இருக்கலாம், படிப்பறிவு இல்லாத, இல்லைனா பெண்டகாஸ்டல், இல்லைனா வந்து சர்ச் கிறிஸ்டி பாச சொல்கிறது தான் தெய்வ வாக்குன்னு நம்புற மக்கள் மட்டும்தான் பாவம் இல்லையா? நீங்கள் இப்படி மாற்றி மாற்றி பேசுவீங்கல்ல. இந்த பாஸ்டரை நீங்கள் மதிப்பீங்க, அந்த இன்னொரு ஊழியக்காரரை. அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே ரன் பண்ணிட்டு இருப்பார், ப்ரேயர் நடத்திட்டு இருப்பார். அவங்களுக்கு வந்து ஜீசஸ் போய் சொல்லிட்டு இருப்பாரு. அவங்க படம் ஸ்டாப் பண்ணணும்லாம் இல்லை, ஆண்டர் அறிஞ்சுக்கொண்டு நீங்கள் படத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லலை. நல்லா ஆண்டர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார், உங்கள் படம் நல்லா போட்டும் அப்படின்னு அவங்கள ப்ளஸ் பண்ணுவார். இங்கே இருக்க பாஸ்டர் வந்து படம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவார். இவங்க 2 பேரும் நல்லா பேசிப்பாங்கன்னா, இந்த பாஸ்டரும் இந்த பாஸ்டரும். ஜனங்க மட்டும் வீட்டில் போயிட்டு பையனை அடிப்பாங்க, படம் பார்க்காத படம் பார்க்காத படம் பார்க்காது. ஒரு யங் பாஸ்டர் படம் பார்க்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பேசுவார். ஆனால் அவரோட மியூசிக்கல் டீமில் இருக்கவங்க, அவரோட கான்செர்ட்டில் வாசிக்கிறவங்கலாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த பாஸ்டருக்கு மனசில் தெரியும், மூவிஸ்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம், அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட். கான்செர்ட்டில் மியூசிக் வாசிக்கிறவனும் பாவி கிடையாது, ஒரு சினிமா பார்க்குறவனும் பாவி கிடையாது. கெட்ட சினிமா கெட்ட எண்ணங்களோட பார்க்குறவன் தான் அது சின்னு நம்ம கடலோட பிரிக்குதுன்னு சொல்லலாம். நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல விஷயங்கள், ஒரு 3 ஹவரில் அவன் என்ஜாய் பண்ணுற விஷயங்களை பண்ணுறதுல தவறுன்னு கிடையாதுன்னு அந்த பாஸ்டருக்கே தெரியும் மனசில். ஆனால் ஏன் ஸ்டேஜ் ஏறி அப்படி பேசுகிறாருன்னா, அந்த சர்ச்சில் அந்த கல்ச்சர். இன்னைக்கு இந்த பாஸ்டர் சினிமாலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டாருன்னா எல்லாருமே பார்த்தியா, பாஸ்டர் வந்து இவங்க அப்பா எவ்வளோ ஓலியாக இருந்தார், இவங்களோட முன்னாடி இந்த பாஸ்டர் எவ்வளோ ஓலியாக இருந்தார், இந்த பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு தப்பாக பேசிடுவாங்க. அதனால் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எல்லாமே கரெக்ட். ஆனால் இது அரசியல் மாதிரி இருக்குல்ல. இதுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் உண்மைக்கு எங்கே சம்மந்தம் இருக்கா? நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை லாக் ஆகிட்டோமே. ஒரு விஷயம் தப்புன்னு சொல்கிறோம், கரெக்டுன்னு சொல்கிறோம், தட்டி கேட்டால் தட்டி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். நீங்கள் அதெல்லாம் பேசக்கூடாது, ஆண்டர் பார்த்துப்பாரான். ஆண்டர் பார்த்துட்டு தான் இருக்காரு. எல்லாருக்கும் உண்மை பேச தகுதி இருக்குது, உரிமை இருக்குது, பயப்பட வேணாம். உண்மையாக இதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒரு பாஸ்டர்ஸும் ஒரு பிலீஃபோடு இருக்காங்க. இன்னி வரைக்கும் நான் ஒரு பாட்டிமா சந்தித்தேன் ரீசெண்டாக. நான் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால சில கிராமங்களில் கேம்புக்கு போகும்போதெல்லாம் வந்து பாட்டிமாங்க வருவாங்க. அப்போ வந்து அந்த பாட்டிமா ஒரு ஹிந்துவாக இருந்திருக்காங்க, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் பிலீவ் பண்ணி இப்போ கிறிஸ்டினாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி பாட்டி, சரியாயிடும், அந்த மாத்திரை போடுங்க அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ அந்த பாட்டியாக என்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி நீ கிறிஸ்டினாப்பா அப்படின்னாங்க. ஆமாம் பாட்டி அப்படின்னேன். எங்கள் தெருவில் இருக்க சபைக்கு நான் போவேன்ப்பா. இது ஒரு கிராமம், அது பெண்டகாஸ்டல் சர்ச்சுக்கு போகிறாங்க, நகையெல்லாம் கட்டிட்டாங்க. அந்த பாஸ்டரு இவங்கள மாட்டுக்கறி சாப்பிடுன்றாராம். இந்த பாட்டுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். எனக்கு உடம்பு சரியில்லைப்பா, எங்கள் பாஸ்டர் நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு சரியாயிடும் அப்படின்றாராம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்க செபியா? மேபி அவங்களோட கல்ச்சரல் ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த பாட்டிமா சின்ன வயசுலேருந்து மாட்டுக்கறி சாப்பிடாத, வெறும் கோழிக்கறி சாப்பிட்டு வளர்ந்த ஒரு பாட்டிமா. அவங்க ஹிந்துசமில் அவங்களுக்கு அது நம்பிக்கை. இவங்க கிறிஸ்டினாக மாறுறதுனால இந்த பாஸ்டர் வந்து அது நான் இன்னும் நீ சாப்பிடாம பழைய மாதிரியே கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறது, நீ என் கல்ச்சருக்கு வா, நீ மாட்டுக்கறி சாப்பிட்டு சரியாக போயிடும். இது பாஸ்டர் இவர் அவங்கள எப்படியாச்சும் ஃபுல்லாக கிறிஸ்டினாக மாற்றிடணும், அவருக்கு அதான் ரசிப்பான், ஃபுல் ரசிப்பான் அப்படின்னு நினைக்கிறவர். மாட்டுக்கறி சாப்பிட்டா சரியாக போயிடும் உனக்கு. அந்த பாட்டிமாக்கு மாட்டுக்கறி ஜீரணமாகுமா ஃபஸ்ட்டு? பாவம். இப்படிலாம் பாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பேர்டன். லைக் நம்ம வந்து கடவுளுக்குள்ளாக வளரணும்னு ஆசைப்படுறோம், இல்லைனா வந்து லைஃப்பில் ஒரு நல்ல மனிதனாக டீகோட், அதாவது அப்பாலஜெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம வைக்கணும், எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, உண்மைகள் இருக்குது, ஃபிலாசபியில் எப்படி இருக்குது, ரிலிஜனில் எப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி எப்படி இருக்குன்னு. இப்படி நம்ம ஒரு மதமாக மாறி இந்த மாதிரி ஆன்சர் பண்ண முடியாத விஷயங்கள் நம்மளே மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பல விஷயங்களை டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் வில் பி வெரி டஃப் ஃபார் அஸ் டு ஸ்ப்ரெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் விஷயத்தை பற்றி பேசும்போது. இப்போ நான் எதையுமே வந்து இந்த பாஸ்டர்ஸ்லாம் தப்பு பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து கெட்டவங்க நான் சொல்ல வரல. நிறைய பேருக்கு தெரியாது, தே ஆர் இக்னரண்ட்.
அந்த நான் சொன்ன அந்த பேதுரு அந்த வசனம் சொன்னதுலேயே இக்னரண்ட்டாக இருக்காங்க. இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கோம், இன்னும் தமிழ் பைபிளில் கல்லாதவர்களாயின்னு போட்டிருக்கும். கல்லாதவர்களாக இருக்கிறதுனால வேதத்தை புரட்டுறாங்கன்னு போட்டிருக்கும். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு இக்னரண்ட்டாக இருக்கிறதுனால வேதத்தை புரட்டுறாங்க. அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு கல்ச்சரில் அவங்க முன்னாடி இருந்த பாஸ்டர், முன்னாடி இருந்த அவங்களுடைய ஆன்செஸ்ட்ரல் பாஸ்டரோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இருந்த ஒரு கல்ச்சர், அவங்க சபையில் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பிடிச்சிக்கிட்டு நாங்கள் போடுறதா இருக்கலாம், டங்ஸில் பேசுகிறதா இருக்கலாம், பைபிளை பற்றின நம்பிக்கைகளாக இருக்கலாம், டினாமினேஷன்ஸ் பென்டெகாஸ்டல் பெருமையாக இருக்கலாம், இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பல விதங்களாக வந்து ஜனங்களை வந்து குழப்பி கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது தான். அவங்களுக்கே தெரில அப்படின்றது தான். இதை பற்றி யாராச்சும் பேசும்போது இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு நான் டீசெண்டாக பேசுன்னு தெரியல. நான் மற்ற நேரங்களில் கொஞ்சம் காமாக பேசுவேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் இவ்வளோ பரபரப்பாக பேசினது காரணம் என்னென்னா, இவ்வளோ பேர்டன் எனக்கு இதை பற்றின விஷயங்கள் இருந்துச்சு. இந்த மாதிரி யாராச்சும் பின் பாயிண்ட் பண்ணி இந்த பாஸ்டர் இப்படி பண்ணுறது தவறு, இந்த பேசுகிறது தவறுன்னு சொல்லும்போது தே ஆர் பீன் ட்ரீட்டட் ஆஸ் வழி விலகி போனவங்க. பாஸ்டர் எதிர்த்து பேசுறியா, ஐயோ தேவ மனிதனை அபிஷேகம் பண்ண எதிர்த்து பேசுறியா, உனக்கு மன்னிக்கவே படாது, நீ அதை பண்ணக்கூடாது, நீ உன் வாழ்க்கையை மட்டும் பாரு. நான் என் வாழ்க்கையை மட்டும் தான் பார்க்குறேன், என் வாழ்க்கை இதுதான். என்ன ஆண்டவரை, நான் ஆராதிக்கிற ஒரு தேவனை, நான் பிலீவ் பண்ணுற இயேசு கிறிஸ்துவை பற்றி அதே பிலீவ் பண்ணுறேன்னு ப்ரீச் பண்ணுற இன்னொருத்தர் சில விஷயங்களை தவறு செய்யும்போது சுட்டி காட்டுறது தவறே கிடையாது. அதை மரியாதையாக செய்யணும். அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் பண்ணக்கூடாது. அந்த சுதந்திரம் நம்ம கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கணும். என்றைக்குமே எல்லா மனிதனுமே இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை தான். அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, ஒரு பிலீவராக இருந்தாலும் சரி. தவறுன்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கணும். சில பேர் ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, அநாகரிகமாக பேசுகிறாங்க, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. பட் எனி டைம், எனி டே, இஃப் தேர் இஸ் அ கான்ஃப்ளிக்ட், இஃப் தேர் இஸ் அ டவுட், இஃப் தேர் இஸ் அ கன்ஃபியூஷன், பீப்புள் ஷுட் பி ஃப்ரீ, பீப்புள் ஷுட் பி போல்ட் இனஃப். எழுந்து இது தவறு, இது சரி, பைபிள் எப்படி போட்டிருக்கு, வாழ்க்கைக்கு இது முக்கியம், இது பாவம், இது கரெக்டுன்னு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்றதும் நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அண்ணா தேங்க்யூ அண்ணா. இது வந்து நல்லாவே யோசிக்க வச்சுது, நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ திங்க் பண்ண வச்சது எப்படி வந்து இப்போ இருக்க சொசைட்டியில் எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டி மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு மேஜர் கொஷின் என்னென்னா, இப்போ இருக்க கரண்ட் சொசைட்டி, கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய பேர் வந்து ஏத்திஸ்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தே பிலீவ் இன் எவல்யூஷன் rather than பிலீவிங் கிறிஸ்டியானிட்டி. ஸோ அவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, சயின்ஸ் தான் பெஸ்ட்டு, சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது தான் வந்து எல்லாமே உண்மை, மனுஷன் வந்து குரங்குலேருந்து தான் வந்தான், அந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. லைக் நம்மளுக்கு வந்து பைபிளில் வந்து கிளியராக வந்து நிறைய ரெஃபரன்ஸோட நிறைய இருக்குது. பட் ஸ்டில் தே கிரிட்டிசைஸ் வித்தின் திஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெபியா, நான் உங்களை கேட்குறேன் அதுக்கு முன்னாடி, வாட் டு யூ திங்க், வாட் டு யூ பிலீவ் இன்? எவல்யூஷனில் இல்லைனா பிக் பேங் தியரினால இந்த உலகம் உருவாச்சா, இல்லை பைபிளில் சொல்லியிருக்கிறது போல் தேவன் உருவாக்குனாரா? அஃப்கோர்ஸ் தேவன் தான் உருவாக்குனார். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து சொல்லியிருக்கேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அதுக்கப்புறம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் வந்து அதை பகலுக்கு பகல் என்றும் பேர், வெளிச்சம் உண்டாக கடவுது, இருளுக்கு இருள் என்று பேரிட்டார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இன் பைபிள். அப்போது இந்த பிக் பேங் தியரி பற்றின கிடைக்கிற எவிடன்ஸஸாக இருக்கட்டும், ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸில் நம்ம மற்ற பிளானட்ஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எப்படி அது இந்த ஃபார்ம் ஆச்சு, ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எப்படி இடித்து மூன் ஃபார்ம் ஆச்சு, இந்த மாதிரி கான்செப்ட்ஸாக இருக்கலாம், பிளாக் ஹோல் பற்றின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை எவல்யூஷனில் லியோனார்டோ டாவின்சியோட தியரி ஆஃப் எவல்யூஷனில் நீங்கள் வந்து கிடைக்கிற ஃபாசில்ஸாக இருக்கலாம், இல்லை பரிமாண வளர்ச்சி, ஒரு அனிமலும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கிடைச்சிருக்க எவிடன்ஸஸ் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? அப்போ அதெல்லாம் பொய்யா? மேபி அது வந்து அவங்களோட பிலீஃப்க்கு வந்து தே அசியூம் தட் செல்ஃப் அஸ் தேர் திங் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டியாக கொடுக்குற ஆன்சர். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் வி கிறிஸ்டியன்ஸ் டேக் அ சாலிட் ஸ்டாண்ட். நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து அவங்க என்னென்னா சொல்லிக்கிட்டோம், ஆண்டவர் நம்மளுக்கு வேதத்தை அதை நம்புங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்த காலம் போய் கிளியராக எது உண்மை எது நம்ம எங்கே நிற்கணுன்றதுக்கு இடத்துக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பைபிளோட ஹிஸ்ட்ரி சொன்னேன், பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்கலாம்னு சொன்னேன், பைபிளில் ஒரு விஷயம் எழுதினதுக்காகவே அது எழுத்தின்படி உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னேன். ஏன் இந்த கிரியேஷன், பைபிளில் இருக்க இந்த கிரியேஷன் கதை, அந்த எழுதின முன்னாடி அந்த ஆதியில் எழுதின வானத்தின் அந்த பேசேஜ் வந்து சிம்பாலிக்காக எழுதியிருக்கக்கூடாது? ஏன் நம்ம சயின்ஸுக்கு அகைன்ஸ்டாக நிற்கணும்? சயின்டிஸ்ட் வந்து எவல்யூஷனில் தானானதுன்னு சொல்கிறாங்க, ஏன் அதை தேவன் பண்ணியிருக்கக்கூடாது? நான் ஏன் இந்த கன்க்ளூஷன்லாம் வந்து நான் சொல்கிறேன், நான் இதுக்கு எதுனால இப்படி பேசுகிறேன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ மெடிசன் ஃபீல்டில் இருக்கேன், நான் ஒரு டாக்டர். இப்போ பைபிள் படி பார்த்தா நான் மெடிசன் கொடுக்கணுமா, இல்லை ஆண்டருக்காக வரவங்களுக்குலாம் ஜெபம் பண்ணி அனுப்பணுமா? மெடிசன் தான் கொடுக்கணும். ஏன் மெடிசன் கொடுக்கணும்? அப்போ ஆண்டரால ஹீல் பண்ண முடியாதா? இயேசு கிறிஸ்து ஹீல் பண்ணார் இல்லையா? அப்போ எல்லாரையும் ஹீல் பண்ணலாமே. சர்ச்சஸ்லாம் தொடர்ந்து போய் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் மூடிட்டு எல்லா பாஸ்டர்ஸும் போயிட்டு ஊர் ஃபுல்லாக போய் எல்லாருக்கும் சுத்தமாக்கலாமே. ஏன் மெடிசன்ட்டு வந்துச்சப்போ?
சயின்ஸ் ஏன் நம்ம, அதாவது கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப மாயமாலம் பண்ணுறது இல்லைன்னா, ஒரு கட்டம் சயின்டிஸ்ட்ஸை எவல்யூஷன் சயின்டிஸ்ட்ஸையும் இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிற சயின்டிஸ்ட்ஸையும் ஏத்திஸ்ட்னு சொல்லி அவங்க ஏத்திஸ்டாக இருக்கிறதுனால அந்த சயின்ஸ்லாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். இன்னொரு பக்கம் சயின்ஸை டெவலப்மெண்ட்ஸ், இனோவேஷன்ஸ், இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ், காரு, ஃபோனு, மைக்கு, நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்ஸு, மெடிசின்ஸு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அங்கெல்லாம் சயின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ சயின்ஸே வேணான்னு ஓரமாக போய் உட்காரலாம்ல. இப்போ கூட அமெரிக்காவில் சில இண்டிஜினஸ் பீப்புள், சில கம்யூனிட்டிஸ்லாம் வந்து எந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணாமல், எந்த ஒரு மாடர்னைசேஷனுக்கும் இந்த ஒரு காலகட்டத்துக்கு வராமல் பழைய காலத்து மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு தனித்தனி வீடுகளில். அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாமே. அப்போ ஏன் நம்ம பாதி சயின்ஸ் எடுத்துக்கிறோம், பாதி சயின்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறோம்? எவிடன்ஸ் கொடுக்கும்போது ஆஸ்ட்ரானமி பற்றி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பற்றி, எவல்யூஷன் பற்றி எவிடன்ஸ் கிடைக்கும் போது இதெல்லாம் பைபிளுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு ஏன் நம்ம ஒதுங்கி போயிட்டே இருக்கோம்? இதனால் என்னென்ன நெகட்டிவ்ஸ் தெரியுமா? கிறிஸ்டியன்ஸால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாமல், இதை பற்றி பேசும்போது உலகத்தில் ஒரு கிளியரான மைண்ட் செட் இல்லாமல் தடுமாறுறாங்க. ஏன் அது உண்மையாக இருக்கக்கூடாது? ஏன் பைபிளில் எழுதப்பட்டது சிம்பாலிக்காக இருக்கக்கூடாது? நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அந்த ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு போட்டிருக்கு. ஏன் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடணும்? ஜலம்னா என்னது? தண்ணி. தண்ணி வந்து H2O, ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் டுகெதர். நீங்கள் பிக் பேங் தியரியாக இருக்கட்டும், இந்த தியரி ஆஃப் எவல்யூஷனில் இருக்கட்டும், லைஃப் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா வாட்டர்லேருந்துன்னு சொல்கிறாங்க. வாட்டரில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஆஸ்ட்ரானமிக்கல் ரியாக்ஷன்ஸ், தண்டர், சம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வாட்டரில் பட்டு, வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ் இருக்கிறதுனால சம் லைஃப் ஃபார்ம், சிங்கிள் செல் ஆர்கானிசம் உருவாச்சு வாட்டருக்குள்ளே. அப்படி தான் உலகத்திலேயே லைஃப் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி. அதை நான் ரொம்ப நாளாக படிச்சிருக்கேன். எதுக்கு சுமார் இதில் வேறு நம்ம சின்ன வயசில் சில்ட்ரன்ஸ் பைபிளெலாம் பார்த்தீங்கன்னா கடல் மேலே புறா பறக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. அதான் தேவ ஆவியானவர், அவங்களுக்கு சிம்பாலிசம். நான் யோசிச்சிருக்கேன் இது என்ன கான்செப்ட் இது. அப்புறம் எனக்கு எவல்யூஷன் பற்றி கற்றுக்கும் போது காட் ஸ்பிரிட் இஸ் லைஃப் ஃபார் எவ்ரிபடி. எனக்கு அப்படி ஒரு ரெவல்யூஷன். அப்போ எவல்யூஷன் உருவான அந்த லைஃப் ஃபார்ம் உருவானதே காட் ஸ்பிரிட்னாலே இருக்கலாமே. அதை சயின்டிஸ்ட் வந்து லைஃப் ஃபார்ம், சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்கிறாங்க. உண்மையாகவே அது கடவுளோட ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா அது எப்படி பேர் வச்சுட்டாங்கன்னா அது வேறு பேர் வச்சுட்டாங்க. அதனால தான் பைபிளில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது எழுதினவங்க வந்து அப்படி எழுதிருக்கலாம். எனக்கு தெரியல என்ன ரெவலேஷன் அவங்களுக்கு கிடைச்சுன்னு எனக்கு தெரியல. அதே போல் லெட் தேர் பி லைட் அப்படின்றாரு, லைட் உருவாகுது. ஆனால் அங்கே சன் இருந்துச்சா? சன் எப்போ உருவாச்சு? சன்லாம் அதுக்கப்புறம் 4வது நாள் உருவாச்சுன்னு போட்டிருக்கு. அப்போ சன் இல்லாமல் லைட் எப்படி வந்துச்சு? யோசிக்க வேண்டிய. பிக் பேங் தியரி என்னது? லைக் என்ன ஆச்சு பிக் பேங்கில்? பிக் பேங் ஆச்சு, பெரிய எக்ஸ்ப்ளோஷன் இருந்துச்சு. அப்போ லைட்டுன்னு உருவாயிருக்கும். அந்த எக்ஸ்ப்ளோஷனில் லைட் உருவாச்சு இல்லையா? பிஃபோர் ஃபார்மேஷன் ஆஃப் எனி ஸ்டார் லைட் கேம்ல. சயின்டிஸ்டே சொல்கிறாங்களே அதை. இதெல்லாம் நான் பர்சனலாக இதெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி நான் சொல்ல முடியாது. எனக்கு இதை படிக்கும்போது இருக்கலாமே அவங்க காட்டுற எவிடன்ஸஸும் ட்ரூவாக இருக்கலாம். அதை கடவுளே பண்ணியிருக்கலாமே. சரி, அப்போ அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் உண்மையாக இருக்குன்னு அவசியம் இல்லை. பகலில் ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் எழுதியிருக்கு. சந்திரன் இரவில் மட்டும் தான் வருதா? நமக்கு இரவு இங்கே சந்திரன் உதிக்குதுன்னா அங்கே இன்னொருத்தவங்களுக்கு மார்னிங்கில் வருது. சம்டைம்ஸ் நம்மளுக்கே மார்னிங்கில் வருது, அங்கேயும் மார்னிங்கில் வருது. அது டைம் மாறி வரும். இரவில் பகலில் மட்டும் சூரியன் ஆளலை, பூமி தான் சுற்றுது. நமக்கு இங்கே பகல்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு பகல். மற்ற பிளானட்ஸை பற்றி அங்கே எதுவுமே எழுதலை. ஆஸ்ட்ரானமி பார்த்தீங்கன்னா சன்னை சுற்றி பல பிளானட் சுற்றிக்கிட்டு இருக்கு. சன்னே வந்து மில்கிவே கேலக்ஸியில் ஒரு பார்த்து தான். மில்கிவே கேலக்ஸியே பல கிளஸ்டர்ஸில், பல பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் ஒன் ஆஃப் த கேலக்ஸி தான். இப்படி போயிட்டே இருக்குது. இதெல்லாம் அங்கே பற்றி தெளிவாக போடலையே. 7வது நாள் மனுஷன் உருவாக்குனாரு, அவங்க எழுதிட்டாங்க. அப்போ இந்த நாட்களே அதாவது காலையும் சாயங்காலம் விடியற்காலம் ஆகி 3ஆம் நாள் ஆனது, 4ஆம் நாள் ஆனதுன்னு போட்டிருக்காங்க. நிறைய பைபிள் பாஸ்டர்ஸ் இப்போ கூட பெண்டகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எழுத்தின்படி நம்புறாங்க. இதுதான் கரெக்ட், எழுத்தின்படி அப்படியே உண்மை அப்படின்றாங்க. அது ஏன் வந்து சொல்கிறாங்க? சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அந்த ரொம்ப பல பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி சன்னை விட எர்த் ரொம்ப தூரமாக இருந்ததுனால ஒரு நாளே வந்து பல வருஷமாக இருந்திருக்கலாம். காலையில் சாயங்காலம் ஆகுறதுன்றதே பல வருஷமாக காலையிலேயாவே இருந்திருக்கும். நைட் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்தில் இப்போ தான் பக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இது ஒரு காரணமாக இருக்கலாமே? அது ஒரு நாளாக இருக்காதே. அப்போ எவல்யூஷன் நடந்திருக்கலாமே. ஏதோ ஒன்று விஷயம் நடந்திருக்கலாம். இல்லை கிரியேஷன் பைபிளில் ஜெனிசிஸ் 1 ஃபுல்லாகவே சிம்பாலிக்காக எழுதி விட்டு போயிருக்கலாம். அவங்க தெரியாமல் எழுதிருக்கலாம். எவல்யூஷன் உண்மையாக இருக்கலாம்.
ஏன் நான் ஒரு விஷயம் எழுதப்பட்டதுன்றதுக்காக கடவுள் அதெல்லாம் இவங்களுக்கும் அடிச்சுக்கணும்னா மொத்தமாக அடிச்சுக்கணும். மாத்திரை போட்டுக்கிறோம். இதில் வேறு சில பேர் மாத்திரை போடக்கூடாதுன்னு சில குரூப்ஸ் இருக்காங்க. ஆனால் கண்ணாடி போட்டுப்பாங்க. கண்ணாடி வந்து அவங்களுக்கு மெடிசன் கிடையாது, மாத்திரை மட்டும் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சயின்சஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த எவல்யூஷன் திங் பற்றி ரொம்ப நான் அடிக்கடி யோசிப்பேன். ஸோ அப்போ நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ்னால தான் நம்ம உலகம் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அறிவு கொடுக்குறதே கடவுள் தான். இந்த ஞானம் கொடுத்ததே கடவுள் தானே. கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு செல்ஃபோன் கண்டுபிடிக்கிறாங்க ஜனங்கன்னா, இங்கேருந்து வேறு உலகத்தில் இருக்கவங்க வேறு நாட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா தட்ஸ் வெரி பிக் லீப் இன் ஆர் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். முன்னாடிலாம் கற்பனையிலே நினச்சிருக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில், பவுல் வாழ்ந்த காலத்தில் தான் லெட்டர்ஸாக போய் கொடுக்கணும். இங்கேருந்து தூரத்தில் பேசுகிறோன்னா பேச முடியாது. ஆனால் இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், ஃப்ளைட்டில் பறக்கிறோம். இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோன்னு யாருக்கு தெரியும்? பயங்கரமான இனோவேஷன்ஸ்லாம் வரப்போகுது. அப்போது சயின்ஸுக்கு நம்ம அகென்ஸ்டாக இருந்து பிசாசு அவன் வந்து பண்ணுறான், கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஏத்திஸ்ட்லாம் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இப்படிலாம் பேச வேணாம். அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. கடவுளை கண்டுபிடிச்சவங்க, அதாவது தங்கள் லைஃப்பில் காடோட பிலீஃபில் வாழ்கிறவங்க நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் யாராச்சும் ஒருத்தர் அவங்க லைஃப்பில் எப்படியாவது ஒரு வகையில் கடவுளை கண்டுபிடிக்க போகிறாங்க. சயின்ஸுக்கு அகென்ஸ்டாக பேசணும்னு அவசியமும் இல்லை. எவல்யூஷன்றது போய் பைபிள் தான் கரெக்டுன்னு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன் கடவுளால் பல மில்லியன் வருஷமாக உயிரினங்களை கடவுள் வார்த்தையினால் பூமியானது அதனதின் தன்மைக்கு ஏற்ற மிருகங்களையும் ஜீவராசிகளையும் உருவாச்சுன்னு போட்டிருக்கு. மண்ணிலேருந்து உருவாச்சான். அதுதான் சயின்டிஸ்டும் சொல்கிறாங்க. அந்தந்த கண்ட்ரியில் அந்தந்த ஏற்ற மாதிரி ஸ்பீஷிஸ் உருவாகுது. அந்த ஒரு குரங்கு போன்ற ஒரு மனிதன்லேருந்து கடவுள் வந்து மனுஷனை உருவாக்கியிருக்கவே முடியாதா? ஆக்கியிருக்கலாமே, அவரால் முடியுமே, அதுவும் முடியுமே. பைபிளில் சிம்பாலிக்காக போட்டிருக்கலாம் இந்த மாதிரின்னு. அப்போ நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, சயின்ஸில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்றதுக்காகவோ ஒரு ப்ரூஃப் எவிடன்ஸை கொடுக்குறோம், அது இல்லை தப்பு அதெல்லாம் போய் அதெல்லாம் நான் நம்ப முடியாது, பைபிள் நம்புகிறோம் வேணாம். எல்லா நாலேஜும் கடவுள்னு ஒருத்தர் பெரியவராக இருக்கார். நான் கடவுள் ரொம்ப பெரியவராக பார்க்குறேன். இன்றைக்கி இப்போவும் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ்னும் நம்ம கண்டுபிடிக்காத ஸ்பீஷிஸ்லாம் உலகத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் படைச்சது கடவுள். தண்ணிக்குள்ளே இருக்கிற எல்லா மீன்களையும் படைச்சது நம்ம என்ன பார்த்தது கூட கிடையாது. அதான் ஏன் படித்தார்? மனுஷனை உலகத்தில் படித்து பாவம் பரிசுத்தம் மட்டும் கற்றுக் கொடுத்து அவனை எவனை கூட்டு போகிறது தான் கடவுளோட நோக்கமாக இருந்துச்சுன்னா, ஏர்த்தை மட்டும் படைச்சிருக்கலாமே. சன்னு, ஏர்த்து 3 ஜாலியாக இருங்க. கொஞ்சம் ஸ்டார்ஸு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கு ஸ்டார்ஸு. உங்களுக்கு உங்கள் நோக்கமே, மனுஷனை நான் படித்ததுக்கு நோக்கமே தேவ பக்தியோட சந்ததியை உருவாக்கி நீங்கள்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களை எவனை கூட்டு போகிறேன், அதான் என் நோக்கம் அப்படின்னு இருந்தால், இது மட்டும்தான் நம்ம பைபிளில் இருக்கிற மாதிரி பரிசுத்தம் பாவம் இதுதான் உலகத்தில் நடக்கிற விஷயங்களாக இருந்தால், கடவுள் ஏன் லட்ச ஸ்டார்ஸையும் பிளானட்ஸையும் உருவாக்கியிருக்க போகிறாரு, கேலக்ஸி உருவாக்கியிருக்க போகிறாரு? உலகத்தில் இருக்க அத்தனை அனிமல்ஸையும் உருவாக்கியிருக்க போகிறாரு. நம்ம சாப்பிட தேவையான அனிமல்ஸ் மட்டும் உருவாக்கியிருக்கலாம்ல. நமக்கும் ஒரு வகையான அனிமலுக்கும் சம்மந்தமே அனிமல்லாம் காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கும் இந்த உலகம் பூமி வந்து சொத்து தான். நான் இந்த உலகத்தில் இருக்க புயல் காட்டில் காடை பார்க்குறேன், எரிமலையில் காடை பார்க்குறேன், பியூட்டிஃபுல்லாக இருக்க இந்த வானத்தில் காடை பார்க்குறேன், பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸில் காடை பார்க்குறேன். எதுக்கு அதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. காட் அவ்வளோ பெரியவர். அவர் நம்மளால் நம்ம மனசில் அடக்க முடியாது. பிக் பேங் நடந்திருக்கலாம், எவல்யூஷன் நடந்திருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஏதோ ஒரு மனுஷங்க உருவாக்கிட்டாங்க, அவர் உருவாக்கியிருக்காரு. அவங்களுக்காக எல்லா விஷயங்களும் அவர் பண்ணுறாரு. நான் நம்புகிறேன், நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன். இந்த உலகத்தில் நான் அதுதான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அப்போ சயின்ஸை நம்ம எதிர்க்கிறதுக்கு எந்த விதத்துலையும் எங்கேயுமே கிடையாது. எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸுமே ஏதாவது ஒரு இடத்துல அஜெண்டாவோட கடவுளை ஒழிக்கணும், கடவுள் நம்பிக்கையை தவிர்க்கணும் அப்படின்னு சில அறிவியல் சயின்டிஸ்ட் வராங்க அப்படின்னா, அவங்கள நம்ம பார்த்துட்டு இவங்க வேறுமே அஜெண்டாக்கு பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லலாமே தவிர, சயின்டிஸ்ட் ஏதாச்சும் ரெவல்யூஷன் கொண்டு வந்தாலே, ஒரு இனோவேஷன் கொண்டு வந்தாலே, எவிடன்ஸ் இருந்தாலே பைபிளுக்கு இது ஒத்து வராது, பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, நம்ப முடியாது, ஏமாத்துறாங்க அப்படிலாம் பேச வேணாம். இன்னும் பல இனோவேஷன்ஸ் வரும். இது எல்லாமே கடவுள் கொடுக்குற இனோவேஷன்ஸ் தான், கடவுள் கொடுக்குற ஞானம் தான். கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. கடவுள் ஒருத்தர் அறியாதவங்க ஒரு சயின்டிஸ்டாக இருந்தாலும் அவங்க கண்டுபிடிக்கிறது இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே. இப்போ ரீசெண்டாக இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால், சர்ஜரி பண்ணும்போது ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா? இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோட்டோகால் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க பிறக்குது, டெலிவரி பார்க்குறாங்க. ஐம் நாட் ஷுர் த டீட்டெயில்ஸ், நான் வந்து இதை பற்றி படிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களும் சாகுது. என்னன்னே புரியல. குழந்தைங்களா இல்லை சர்ஜரி பண்ணப்பட்ட பேஷண்ட்ஸான்னு தெரியல, சரியாக தெரியல எனக்கு. இவங்க சர்ஜன்ஸ்லாம் முழிக்கிறாங்க, என்னடா அது நம்ம சர்ஜரி நல்லா பண்ணிகிட்ருக்கோம், இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு. பல பேர் இறந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம ஒருத்தருக்கு நடுவில் ஒருத்தர் சர்ஜரி பண்ணும்போது கை கழுவணும்,
டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், ஆன்டிபாக்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும், ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுறாங்க, குழந்தைங்களாம் சாவலை. இப்போ இந்த 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 ஒரு இனோவேஷனை கடவுள் கொடுக்காம எப்படி அது? இப்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க மனுஷன் கண்டுபிடிச்சான்னு சொல்லலாம். நான் என்னுடைய பாணியில் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல விஷயம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு 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 புது மெடிசன் கண்டுபிடிக்கிறாங்க. ஐ பிலீவ் காட் ஹஸ் கிவன் தட் விஸ்டம் இன் தெம். ஸோ அப்போது சயின்ஸ் அகெயின்ஸ்டாக பேசி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவ்வளோ கொடுத்துருக்கு சயின்ஸ், நம்மளை உட்கார வச்சிருக்கு, நம்மளை வாழ வைக்குது சயின்ஸு. காட் சயின்ஸ் மூலமாக நம்மளுக்கு அவ்வளோ பண்ணுறாரு, டெவலப் பண்ணுறாரு. ஏன் சயின்ஸ் எதிர்க்கணும்? அதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் சொன்னீங்க அண்ணா, நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து தே ரெஃப்யூஸ் டு டேக் மெடிசின்ஸ். அப்போ வந்துட்டு தே பிலீவ் இன் மிராக்கிள்ஸ் அண்ட் காட்ஸ் பவர். அவர் என்ன நடத்துகிறாரோ அவர் ஹீலிங் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது வை டிட் லூக் பர்சியூ மெடிசன்? அவர் வந்துட்டு அவரும் வந்து மிராக்கிள்ஸ் பண்ணியே வந்துட்டு நிறைய பேரை ஹீல் பண்ணிருக்கலாம். ஆனால் அவர் ஏன் வந்து வித்தியாசமாக வந்து மெடிசன் பர்சியூ பண்ண? நம்மளுக்கு இது ஒரு எவிடன்ஸ். இது பைபிள்லேயே ஒரு டாக்டர் இருக்காரு, நியூ டெஸ்ட்மென்ட் டைமில் ஜீசஸ்க்கு அப்புறமும் டாக்டர் ஒருத்தர் இருக்காருன்றதுக்கான எவிடன்ஸ். ஸோ அப்போ நம்ம மிராக்கிள்ஸ்லாம் எப்படி பார்க்குறோம்? காட் யாருக்கு மிராக்கிள் பண்ணுமோ அவங்களுக்கு பண்ணுவார். அவர் நாம மகிமைப்படுறதுக்காகவோ ஏதோ ஒரு மிராக்கிள் நடக்கணுன்றதுக்காகவோ இல்லை அவருக்கு தெரியும், நம்ம கையில் இல்லை அது. பட் டாக்டர்ஸ்ன்றவங்க, ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்ன்றவங்க அப்போலேருந்தே இருந்திருக்காங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. இவங்க வேலையை ஆசீர்வதிக்கிறதும் கடவுள் தான். நான் நினைக்கிறேன் லூக் வந்து தான் ஒரு டாக்டராக இருந்திருந்தாலும் அவர் கண்டினியூ பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் டாக்டரோட ஒர்க்கை. அவர் மருத்துவராக தான் இருந்திருப்பார் நினைக்கிறேன். அவர்கிட்ட வரவங்கள்ட்ட அவர் வைத்தியம் பார்த்துருப்பார். எல்லாருக்கிட்டையுமே வந்து இயேசு ஹீல் பண்ணுவார், உங்களுக்கு மருத்துவம் வேணான்னு சொல்லியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ வி ஹாவ் டு டேக் த குட் திங்ஸ். நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். சயின்ஸை எதிர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. லைக் இப்போ ஒரு சிச்சுவேஷன் வச்சுக்கோங்கன்னா, இப்போ வந்து ஒரு 2 சிக் பேஷண்ட், ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து ஹி கம்ப்ளீட்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆல் த மெடிசின்ஸ் அண்ட் ஹி கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் காட். அவர் கொடுக்குற சுகத்தில் நான் சுகமாயிடுறேன். அண்ட் இன்னொருத்தர் வந்து அதே மாதிரி ஒரு பிலீவர் தான், பட் ஹீ டேக்ஸ் அப் ஆல் த மெடிசின்ஸ். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது இந்த ப்ரேயர் பண்ணி இந்த எல்லாமே காட் மேலே ட்ரஸ்ட் வச்சு எல்லாமே பண்ணவர் ஹீல் ஆகிட்டாரு. இவ்வளோ மெடிசின்ஸ் எடுத்தோ இது பண்ணவர் வந்துட்டு அவர் இறந்து போய்ட்றாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த நேரத்தில் வந்துட்டு காட் வந்து இவருக்கு ஃபேவர்ஃபுல்லாக இருக்கார், அவருக்கு வந்து ஃபேவர்ஃபுல்லாக இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ஸ் உருவாகும். தாராளமாக நடக்கலாமே, நம்ம கண்ணால் பார்க்குறோமே. நான் சொன்னேன் இல்லையா, கடவுளை வந்து நம்ம மனசில் அடக்கிறதுக்கே நம்மளால் முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதே. இப்போ இன்னைக்கு நான் நாளைக்கு கண்டுபிடிப்பா எனக்கு தெரியாது. அதுதான் மனுஷ வாழ்க்கை. என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். நம்ம வந்து ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி வச்சுருக்கோன்றதுக்காகவோ, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸில் இவங்க கோல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா இருக்கணும், குடும்ப குட்டி நல்லா இருக்கணும், நாளைக்கு அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த குழந்தைங்க கல்யாணம் பண்ணணும், அவங்க குழந்தைங்க அதுக்காகவே பிளஸ் பண்ணி ஆண்டவரே எங்களை ஃபேமிலி பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதியும் கர்த்தரின்னு பாட்டு போனால் போதும்னு நினைக்கிறாங்க. அதுவா வாழ்க்கை? எப்போ வேணால் இன்னொன்று நடக்கலாம், யாருக்கு வேணால் என்ன வியாதி வேணால் வரலாம். நம்ம வாழ்க்கை வந்து சாஃப்டாக போகணும், ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிகிட்டே வச்சிருப்பாருன்றது இங்கே உண்மை கிடையாது. யாருக்கு வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம், நம்மளுக்கு பதிலே கிடையாது. இப்போ இதுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்னன்னா, நான் வருமளமும் இவன் உயிரோடு இருக்க எனக்கு சுத்தமான உனக்கு என்னன்னு தான் பேதுரு கேட்டார் ஜானை பற்றி. நம்ம கேள்வியே என்ன கேட்கறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இந்த ஆக்சிடென்ட்ஸ் பற்றிலாம் நான் தனியாக கூட ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம பேசலாம் இன்னொரு நாள் கூட. ஸோ நான் இதை பற்றி நிறைய யோசிச்சிருக்கேன். ஒய் காட் அலவுஸ் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரிலாம். ஐ திங்க் வி ஹாவ் டு அக்செப்ட் திஸ் வேர்ல்ட் ஆஸ் இட் இஸ். நம்ம வந்து ஒரு நம்பிக்கை ஃபெய்த் வச்சிருக்கிறதுனால, நம்ம ஜீசஸை வந்து ஒரு வகையாக பார்க்கறதுனால, அவர் வானத்தில் உட்காந்துட்டு இருக்க நம்மள மாதிரி ஒரு ஆள், அவரெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு, இப்படி அப்படி அவர் பயங்கரமான ஒரு சக்தி, அவர் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் பீயிங். ஹீ இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். நம்ம ஹீன்னு சொல்கிறதுனால அவர் ஒரு மனுஷன், அவர் ஒரு கேரக்டர்னு கிடையாது. ஹீ இஸ் சீயிங் இட்டர்னிட்டி இன் இஸ் ஐஸ். அவருக்கு பாஸ்ட்டும் தெரியும், ஃப்யூச்சரும் தெரியும். அப்படின்னா தான் கடவுளாக இருக்க முடியும் அவரால். அவர் என்ன பண்ணாலும், அவர் என்ன அனுமதிச்சாலும் இந்த உலகத்தில் சில நடக்கிற விஷயங்கள் அவர் வேற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம ஹியூமன் பீயிங். நம்ம வந்து இது அதாவது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறப்போ கடவுள் என்ன பண்ணுவார், கடவுள் பேர் சொல்லி என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணிக்கணும், அது சொல்ல வரல. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கடவுள் பண்ணிட்டாருன்னு அப்படி சொல்ல வரல. எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். தூக்காதீங்க ரொம்ப. நடக்கவே நடக்காது. தேவனை நான் விசுவாசிச்சா ஆக்சிடென்ட்டே நடக்காது. தேவனை பிலீவ் பண்ணால் வியாதியே வராது. கேன்சர் இருந்தால் தேவனை பிலீவ் பண்ணால் மறைஞ்சிடும். விசுவாசத்தில் எல்லாம் உங்கள் சித்தம். நான் அப்படி தான் சொல்ல வரேன். இதெல்லாம் நடக்கும்போது கடவுளை தூக்கணும்னு சொல்ல வரல. நீ நார்மல் மனுஷனாக இரு. கடவுளை பற்றி அதிகமாக பேசக்கூட அவசியம் கிடையாது. அவரை ஓரமாக விடு, நீ உன் வாழ்க்கையை வாழு. அவரை நீ ரொம்ப தூக்காத. நீ வந்து அவர் ஆக்சிடென்ட்லாம் பண்ணவே மாட்டார் கடவுள், ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது பிசாசாவது நடக்குது அப்படிலாம் சொல்லாத. உலகத்தில் நல்ல ஜனங்கள்லாம் சாகுறாங்க.
கடவுள் உன்னை வந்து நீ தேவையில்லாமல் நீ என்னை பெருமைப்படுத்தணும், தேவையில்லாமல் என்ன நீ அப்படிலாம் ஒரு நார்மல் மனுஷனாக இருப்பா. நான் எல்லாருக்கூடயும் இருக்கேன், உன் கூட மட்டும் இல்லை. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை புளிய பண்ணுறேன் நான். எல்லாருக்கூடயும் நான் இருக்கேன். ஸோ டோன்ட் ஜஸ்ட் எக்ஸாஜரேட் யுவர் பிலீஃப், யுவர் ஃபெய்த். வேர்ல்டில் வந்து என்னன்னா எப்போ நடக்கலாம். திஸ் வேர்ல்டு ஸோ அன்சர்டன். நாளைக்கே ஒரு பூகம் வந்தால் எல்லாம் உள்ளே போய்டுவோம், யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம உலகம் வந்து ஃப்ரெஜைலான உலகம். ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி. யூ பி அ குட் ஹியூமன் பீயிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தட்ஸ் இனஃப். அதான் நான் சொல்ல வரேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட பிலீஃப் ஆன் காட் எப்படி வந்து உங்களோட பிலீஃப் இருக்கு அண்ட் உங்களோட ஃபெய்த்தில் வந்து நீங்கள் எப்படி க்ரோ ஆகிருக்கீங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உங்கள் ஜேர்னிஸ் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்டாக கேட்டிங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினேன் இல்லையா, இது பல கிறிஸ்டின்ஸ் ஏற்றுக்காம இருக்கலாம். பல நேரங்களில் ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் இப்போ யூஸ்வலாக பெண்டகாஸ்டல் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற பிலீஃப்ஸோ இல்லை ஒரு பைபிள் பேஸ்ட் பிலீஃப்ஸ்லையோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நான் வந்து என்ன அவன் இப்படி பேசுகிறான்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். இவ்வளோ பேசுகிற நான் எனக்கு பர்சனலாக பல நேரங்களில் அப்போ ஏத்திசம் தான் கரெக்ட் போல், அப்போ இந்துயிசம் தான் கரெக்ட் போல், இந்த மாதிரி நான் பல விஷயங்கள் என் மைண்டு போயிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் எனி பர்டிகுலர் ரிலிஜன். நான் இந்துயிசம் எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி பல சுச்சுவேஷனுக்குள்ளே போயும் இப்போ நான் கடவுள் முன்னாடி போய் நிற்கிறேன் அப்படின்னா என்னால் கடவுள் இல்லைன்னு சொல்லவே முடியல. என்னால் வந்து மனுஷன் தான் எல்லாம், நம்ம வாழ்க்கை தான் எல்லாம், மாம்சத்தின் நிச்சயப்படி வாழலாம், ஜீவனத்தின் பெருமைப்படி வாழலாம், கண்களின் நிச்சயப்படி வாழலாம் நான் சொல்லவே முடியல. இந்த விஷயங்கள்லாம் நான் ஏன் பேசினேன்னா கடவுளை அதிகமாக புரிஞ்சுக்கிறது நான் பேசினேனே தவிர எந்த இடத்துலையுமே வந்து பாவம் செய்ய விரும்பப்பட்டுட்டோ உலகத்தில் எல்லாரையும் உலகத்தான் போல் வாழ்கிறதுக்கு நான் வந்து உலகத்தான் போலனா நான் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இஷ்டத்துக்கு வாழ்கிறதோ, அடுத்தவங்க மேலே அக்கறை இல்லாமல் வாழ்கிறதோ, அன்பு இல்லாமல் வாழ்கிறதோ, நம்மளை அழிச்சிக்கிற மாதிரி வாழ்கிறதோ, அதாவது தூய்மையான விஷயங்களையோ மேன்மையான விஷயங்களையோ தூசிச்சுட்டு வாழ்கிறத பற்றி நான் பேசலை. என்னால் அது முடியல. மொராலிட்டி, எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல விஷயங்களை பண்ணணும், நம்ம பண்ணுற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும்னு ஆசைப்படுறதுலையா இருக்கட்டும், என்ன விஷயம் பண்ணாலும் நான் இல்லை கடவுள் தான், அந்த தாழ்மையை அவர் மேலே வைக்காமல் இருக்க முடியல. இதுதான் தேவன் கடவுள் நம்ம கூட இருக்க வச்சுக்க ரிலேஷன்ஷிப் நான் நினைக்கிறேன். இவ்வளோ பேசின நானும் பைபிளையே வந்து சில விஷயங்களை கொஸ்டின் பண்ண நான் கண்ணை மூடி கடவுள் மாதிரி நின்னேன்னா நான் முழுசாக சரண்டர் பண்ண தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் சித்து நடக்கட்டும் தான் நான் கேட்குறேன். நான் ஒன்றும் ப்ரேயர் பண்ண வேணாம். ப்ரேயரில் பல விஷயங்கள் எனக்கு கான்ட்ராடிக்டரி இருக்குது. எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்க மற்றவங்கன்றதுலாம் எனக்கு பல விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ கடவுள் மாதிரி சப்மிட் பண்ணேன் அப்படின்னா நான் முழுசையும் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நிர்வாணியாக அப்படி தான் நான் அவர் முன்னாடி வந்து மனசளவில் வந்து நான் அவர் முன்னாடி சப்மிட் பண்ணேன். அதுதான் எனக்கு மனசில் வந்து ஜாய் கொடுக்குது. யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ கிரிட்டிக்கலாக பைபிள் வெர்சஸ் இது சயின்ஸு, கிறிஸ்டியானிட்டி வெர்சஸ் இது பைபிள் இது மாதிரிலாம் வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் இப்படிலாம் பேசிட்டு இப்போவும் நான் வந்து காட் லெட் யுவர் வில் பி டன், ஆல் தீஸ் திங்ஸ் யூ ஆர் கிவிங் மீ இன் மை ஹார்ட். எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, நான் இதை ஷேர் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு. இப்படி நான் என் வாழ்க்கையை அமைச்சிக்கிறேன். நான் வந்து பாஸ்டர் சொல்கிறத நம்ப போகிறதில்ல, இந்த ஒரு பெண்டகாஸ்டல் பிலீஃப்ன்றதான் அதை நம்ப போகிறதில்ல, ரிலிஜன்றதுக்காக நம்ப போகிறதில்ல. ஐ நீட் யூ செட் யூ ஆர் ஏதோ உலக சதா காலங்களும் எங்களோட இருக்குன்னு ஜீசஸ் சொன்னார், திரும்பி வரப்போகிறேன்னு ஜீசஸ் சொன்னார். இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அதை நான் நம்புகிறேன். என் லைஃப்பில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நீங்கள் என் கூட இருக்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். என்னோட ப்ரோக்கன்னஸ், நான் மனசு உடஞ்சி போகும்போது நீங்கள் என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேனே, அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இவ்வளோ நேரம் பாட்காஸ்ட்டில் பேசினேன், அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எனக்கு தேவையான நேரத்தில் ஆண்டு கரெக்டான பைபிள் வாசி எனக்கு பேசுகிறாரு, அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? யார்கிட்ட போய் நான் சொல்கிறது? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அடிக்கடி நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதை. இந்த மாதிரி இன்றைக்கி இந்த என்கவுண்டர் கிடச்சிது காடோட, இன்றைக்கி இந்த வந்து சர்ச்சில் பேசும்போது எனக்கு இது பேசினாங்க, அதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கு. என் ஹார்ட்டுக்கே வந்து அதெல்லாம் ரிஜாய்ஸ் பண்ணியிருக்கேன் என்ன. ஸோ அப்போ அதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதே. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இவ்வளோ கிளியராக ஆசைப்பட்டு இவ்வளோ வந்து நான் எல்லாத்தையுமே கிளியராக பைபிளில் வந்து இதை கற்றுக்கிட்டேன், இந்த மாதிரி என் லைஃப்பை நான் வாழ போகிறேன், இந்த மாதிரி என் லைஃப்பை அமைச்சிக்க போகிறேன்னு ஆசைப்பட்டுட்டு இப்படி நான் இந்த பாத்தில் போகும்போது நான் கடவுள் மாதிரி ஒரு வார்த்தை பேசுகிறேன், அவர்கிட்ட ஒரு பாட்டு பாடுறேன், அது எவ்வளோ உண்மையான ஹார்ட்லேருந்து அதை நான் ஃபீல் பண்ணுறேன். இவ்வளோ பேசுகிற ஒரு நபர், இவ்வளோ கிளியராக எல்லாத்தையுமே கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர், அவர் போயிட்டு கடல்கிட்ட போயிட்டு என்னை உன் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும் தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை, இப்படிலாம் பாடும்போது அது எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ நான் இந்த சயின்ஸ் எவல்யூஷன் பற்றிலாம் சொன்னேன், பிளானட்ஸ் பற்றிலாம் கவனிக்கிறேன்னு சொன்னேன், க்ரியேஷன்ஸை பார்க்குறேன்னு சொன்னேன்.
அப்படி நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அங்கே நான் என்னோடய பெண்டகாஸ்டல் கடவுளுக்கு நான் பாடல, என்னோட அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த கடவுளுக்கு நான் பாடல, என் பாஸ்டர் சொன்ன கடவுளுக்கு நான் பாடல, சுற்றி இருக்கவங்களாம் பாடுற கடவுளுக்கு நான் பாடல. அவங்க என்ன நினைப்பில் நான் கடவுள் இப்படி பார்க்குறேன். இது எல்லாமே பக்தி விருத்திக்காகவும் க்ளோசர் டு காடாக என்னை கொண்டு போகிறதா நான் பார்த்தேன். இதில் நிறையா ஃபாலிங்ஸ் இருந்திருக்கு, நிறையா இடத்துல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் எனக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. ஐ எம் நாட் ஹோலி கம்ப்ளீட்லி, ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட்லி. ஐ எம் ஹேவிங் மை ஓன் ஸ்ட்ரகிள்ஸ், ஐ எம் கோயிங் ஆன் மை ஓன் பாத். என்னோட ஓன் பாதையில் நான் போகிறேன். பட் இந்த விஷயங்கள்லாம் நான் பேசுனதுக்கு காரணமும் என்னை கடவுளோட அட்டாச் பண்ணுறதுக்காகவும் தான், அதிகமாக கூட சேர்க்கறதுக்காக இருந்திருக்குன்றதை நான் என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். அப்படின்றத நான் ஒரு டெஸ்டிமனியாகவே நான் சொல்லலாம். சூப்பர் அண்ணா. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்து இந்த பாட்காஸ்ட் போச்சுன்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்ருக்க ஆடியன்ஸும் வந்துட்டு நிறைய விஷயம் உங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இருந்திருக்கலாம், நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் வந்து அவங்கள திங்க் பண்ண வச்சுருக்கலாம். ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2026 இது ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டாக இருக்கும். இது மூலியமாக இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நம்ம பண்ணி நிறைய பேரோட கொஷின்ஸ்க்கும் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்பலாம். அண்ட் இதை பார்த்துட்ருக்க ஒருத்தருக்கும் வந்து இந்த ஷோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருந்ததுக்காக ரொம்பவே நன்றி. அண்ட் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த எங்களை எல்லா விஷயத்துலையும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது எபிசோடோட இன்னும் நிறைய புது விஷயங்களை வந்து டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே இன் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் தேங்க்யூ அண்ணா ஃபார் மேக்கிங் திஸ் செஷன் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரிலேட்டபிள் டு த யங்ஸ்டர்ஸ் அண்ட் த கரண்ட் ஜென்ரேஷன். தேங்க்யூ ஜெபியா ஃபார் ஜாயினிங் மீ. அண்ட் இதை பற்றின இந்த கண்டென்ட் பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட ஐ ஹோப் வில் கண்டினியூ. பாய்.